श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिव्यैकसिन्धुः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मगताप्रियभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान् दत्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। इतिहासपुराणाभ्यां वेदं सोमब्रह्मेति पिबेत् अल्पस्मृता वेदाः मामयं प्रतिष्ठति। वसुदेवसुतं देवं कंससानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। பாகவதம் என்று சொல்லக்கூடிய அந்த புராணமானது வியாச பகவானாலே அனுகிரகிக்கப்பட்டது. அதை சூத பௌராணிகர் என்ன, அதே போல இருக்கக்கூடிய மட்டுமுண்டான ரிஷிகள் என்ன, அவர்கள் எல்லாம் அதை அனுபவிக்கிறார்கள். அதிலே நாம் இந்த பாகவதத்தை பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுக்ராச்சாரியார் 7 நாட்களே அனுகிரகித்தார். அந்த விஷயத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். ஆனால் அதே 7 நாட்களிலே நாம் அனுபவிக்க முடியாது என்பதை அடைய முதலிலே தெரிவித்தேன். நமக்கு சில காலங்கள் ஆகலாம். ஏனென்றால் சுக்ராச்சாரியர்களுக்கு ஞானம் கிடையாது, பரீட்சித்து அளவுக்கு ஞானம் கிடையாது புரிந்து கொள்வதற்கு. இரண்டுமே இருக்கிறபடியாலே நாம் அதை அனுபவிக்க காத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர முடித்து விட வேண்டும் என்கிற அனுபவத்துக்காக இல்லை. அதனாலேயே கொஞ்ச நாட்கள் ஆகலாம். அதிலே சில நாட்கள் நடுவிலே நிறைய இடைவெளி இருந்தாகிவிட்டது. இருப்பினும் இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம் என்பதை முதலிலே பார்த்துவிட்டு மேற்கொண்டு விஷயத்துக்கு வருவோம். இதற்கு முன்னாடி பரீட்சித்து மகாராஜா எப்படி இதை சுக்ராச்சாரியரை கேட்கிறார் என்பதை பார்த்தோம். அதாவது பரீட்சித்து ராஜ்ய பரிபாலம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது பரீட்சித்து யார் என்பதை பார்த்தோம். அதாவது அர்ஜுனுடைய பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுடைய மனைவி உத்தரை, உத்தரைக்கு பிறந்தவன் தான் பரீட்சித்து மகாராஜா. அந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு ரிஷிகுமாருடைய சாபம் ஏற்பட்டு 7 நாட்கள் தான் இருக்க போகிறான். மேற்கொண்டு தன்னுடைய மரணம் 7 நாட்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த 7 நாட்களே பாகவத கதையை கேட்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பாகவத புராணம். இருப்பினும் அதை நம்ம விபுலமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே கூடியுள்ளோம். இருந்தாலும் நம்முடைய இதற்கு முன்னாடி பார்த்த விஷயத்தை பார்த்து விட்டு மேற்கொண்டு பார்ப்போம். அதாவது பரீட்சித்து மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட போகிறார். போகும்போது அங்கு பசுமாடு என்ன, மேற்கொண்டு ஒரு பெண்கள் என்ன, இவர்கள்லாம் ஒரு புருஷனால அடிபடுவதை பார்த்து அந்த புருஷனை பார்த்து நீ ஏன் அடிக்கிறாய் என்று அவனை கொல்லப் போக, நான் தான் கலிபுருஷன், இந்த கலிபுருஷனாக இருக்கச் செய்தே என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது என்று பரீட்சித்து மகாராஜாவுக்கு அந்த கலிபுருஷன் சொல்ல, அப்படியானால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதா என்று கேட்க, ஆமாம், துவாபரயுகத்தை சிருஷ்டித்த அதே பகவான் தான், கிருதயுகத்தை சிருஷ்டித்த அதே பகவான் தான், திரேதாயுகத்தை சிருஷ்டித்த அதே பகவான் தான் இப்போது கலியுகத்தை சிருஷ்டித்தான். அந்த கலியுகத்திலே கலிபுருஷனாக நான் இருக்கிறேன். என்னை எதற்காக வைகிறாய், என்னை எதற்காக நீ அடிக்கணும்னு நினைக்கிறாய்
இது பகவானை கேட்க வேண்டிய கேள்வி என்று சொல்ல, அப்படியானால் நீ இந்த ஊரில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, நீ கிளம்பலாம் என்று சொல்ல, நான் கிளம்ப முடியாது, நான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன். ஆனால் இந்த ஊரில் ஒரு மூலையிலே எனக்கு இடம் கொடுக்கலாம். இடம் கொடுத்தேன் என்றால் யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு 10 இடங்களை கொடுக்கிறான் என்று கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது ஜூதம், பானம், ஸ்ரீயகா, சுனா, ஜாதரூபம், அன்ருத்தம், மதம், காமம், ரஜோ, வைரம், இந்த 10 இடங்களில் குடிகொண்டிருக்கிறான் என்று நம்ம கடந்த காலட்சத்திலே பார்த்தோம். 10 இடங்கள் என்றது என்னது? எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் பானம், மது, கள் குடிக்கிறார்களோ அங்க நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் பெண்களுக்குண்டான மரியாதை சரியாக பண்ணப்படவில்லையோ அங்க நான் இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் சுனா என்று சொல்லக்கூடிய திருட்டு பயம் என்ன, பொய் சொல்லுவது என்ன, அதே போல இருக்கக்கூடிய மதம் என்ன, காமம் என்ன, ரஜோகுணம் என்ன, ஆசையாக இருக்கக்கூடிய தன்மை என்ன, இது எல்லாம் சேர்த்து அப்படிப்பட்ட இடங்களிலே நான் வாழ்கிறேன் என்று 10 இடங்களை கொடுத்தான். 10 இடங்களை கொடுத்த உடனே அந்த கலிபுருஷனம் எங்கெங்கெல்லாம் சூதாட்டம் நடக்கிறதோ, இது என்ன புரிஞ்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் தங்கத்தின் மேல ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அதையும் சொல்லியிருக்கார். நம்ம இந்த கடந்த காலச்சொல்ல பார்த்துருக்கோம். தங்கத்தின் மேல ஆசை அதிகமாக இருந்தாலும் கலிபுருஷன் அங்க வந்து விடுகிறானா. இப்ப தங்கம் கூடாதா சுவாமின்னா, தங்கம் கூடும், இருக்கிற இடமே வேண்டிய அளவுக்கு இருக்கிறமே தவிர அதிகப்படியா இருக்கப்படாது. இருக்கிற அளவு என்ன சுவாமி, தாலிக்கு கட்டாயம் தங்கம் வேணும், அதற்கு மேற்கு சில செயின் எல்லாம் போட்டுக்கா, அதுக்கு வேணும். மேற்கொண்டு திருவாபரணங்க பெருமாள் சாத்திக்கிற மாதிரி சாத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப தங்கத்து மேல ஆசை இருந்தாலும் கலிபுருஷன் அங்க இருக்கிறான்னு சொன்னார். இதெல்லாம் சொன்ன உடனே சரி என்று கலியும் கிளம்பிட்டார். அந்தந்த இடத்துக்கு யாரெல்லாம் என்னென்ன துர்நிமித்தங்கள் செய்கிறார்களோ அந்த துர்நிமித்தங்கள் செய்யக்கூடிய இடத்திலே நான் இருக்கிறேன் சொல்லி கலிபுருஷன் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய பூமியை, தன்னுடைய அந்த ராஜ்யத்தை பரிபாலித்துக் கொண்டு வருகிறான். அப்பொழுதுதான் முனிகுமாரனுடைய சாபம் இந்த பரீட்சத்துக்கு ஏற்படுகிறது. முனிகுமாரன் யாரு? அதாவது பரீட்சித்து நன்றாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கும் போது அப்பொழுது வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான். வேட்டையாடுகிற புறப்படும் போது அங்கே இங்கே ஓடி ஓடி திரியும்போது ரொம்ப அலைச்சலானபடியாலே தனக்கு ஆயாசம் ஏற்பட்டது. ஆயாசம் ஏற்பட்டபடியாலே அந்த ஆயாசத்தை தீர்த்து கொள்ளணுமோ, அதற்காக பசி என்ன, தாகம் என்ன, களைப்பு என்ன, இது எல்லாம் ஒரு சேரி இருக்கிறபடியாலே எங்காவது தாகம் கிடைக்குமா, எங்காவது பசி ஆறுவதற்கு ஏதாவது பிரசாதம் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முனிவருடைய ஆசிரமம் கண்ணில் பட்டது. அந்த முனிவருடைய ஆசிரியர் கண்ணில் பட்ட உடனே நேரம் அங்க போனான். அங்கு போய் அந்த முனிவருடைய ஆசிரமத்திலே நாம் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம், பசியாற்றிக் கொள்ளலாம் என்று சொன்ன உடனே அங்க போய் சாப்பிடலாம் போன உடனே அங்க முனிவர் தியானத்தில் பூர்ணமாக இருந்தார். பகவானை தியானித்துக் கொண்டு அந்த தியானத்திலே தீர்ந்தமா இருக்கிறது. இவர் ராஜா வந்தாலே முனிவராகட்டும், அதே போல எதிகளாகட்டும், அதே போல இருக்கக்கூடிய பிரஜைகளாகட்டும் எல்லாமே அவருக்கு உண்டான மரியாதையை பண்ணணும். ஆனால் இந்த முனிவர் தியானத்திலே இருந்தபடியாலே ராஜா வந்ததை கவனிக்கவில்லை. அவர் திரும்பியே பார்க்கலை. திரும்பியே பார்க்காதபடியாலே பரீட்சித்துக்கு கோபம் வந்துவிட்டு, ஓ இது என்ன, இது நான் ராஜா, அப்படிப்பட்ட ராஜா நான் இருக்கும்போது என்னை பார்க்காமல் அவர் தியானத்தில் இருக்கிறாரே, கோபம் வந்துட்டு. கோபம் வந்த உடனே அந்த முனிவரை அடிக்க முடியாது. என்ன பண்ணலாம், பக்கத்திலே ஒரு செத்த பாம்பு ஒண்ணு கீழே கடந்தது. அந்த செத்த பாம்பை தன்னுடைய அம்பின் நுனி, தான் வில்லு அம்பு வச்சுட்டு இருக்காரோ அந்த அம்பின் நுனியாலே அந்த செத்த பாம்பை எடுத்து நேரா அந்த முனிவருடைய கழுத்திலே போட்டு விட்டார். போட்ட உடனே
போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது. இந்த திருப்தி குரூரமான திருப்தி. அப்படின்னா, நான் நன்னா அவமரியாதை பண்ணிட்டேன், எனக்கு மரியாதை பண்ணலையோனோ. யாரு? இந்த முனிவர் எனக்கு மரியாதை பண்ணல. எப்ப முனிவர் எனக்கு மரியாதை பண்ணவில்லையோ, நான் அவருக்கு அவமரியாதை பண்ணணுமோ, அந்த அவமரியாதை நான் நன்றாக பண்ணிவிட்டேன் என்கிற குரூரமான திருப்தியோடு அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். கிளம்பி தன்னுடைய ஊரை பார்க்க போயிட்டார். போன உடனே முனிவர் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த முனிவருடைய பிள்ளை அங்க பக்கத்திலே தன்னுடைய குழந்தைகளோடு குழந்தைகள், அவருக்கு பால்ய சிநேகிதர்கள் இருப்பார்கள் இல்லையா, சிறு பிரிவாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த நண்பரோடு விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா, அந்த முனிவருக்கு இந்த சத்தபாம்பை கழுத்திலே போடக்கூடிய ஒருத்தரை பார்த்தபடியாலே அந்த குழந்தை தன் முனிகுமார் என்று சொல்றார். என்ன சொல்றார்? ஏய், உன்னுடைய தகப்பனாவுடைய தலையிலே கழுத்திலே அந்த ராஜாவானவர் இந்த சத்தபாம்பை எடுத்து போட்டிருக்காரு. உடனே முனிகுமார் கோபம் வந்துட்டு நேர தன்னுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய அந்த முனிவரை வந்து பார்த்தார். சத்தபாம்பு அவர் கழுத்திலே கிடக்கிறது. கிடந்த உடனே கோபம் இன்னும் பீரிட்டு கொண்டு வர மேற்கொண்டு, இந்த பாம்பை யார் இந்த தலையிலே போட்டார் என்று தகப்பனார் தலையிலே போட்டு அவமரியாதை ஏற்படுத்திக் கொண்டாரோ அவர்களுக்கு இன்றைய நாள் தொடங்கி 7ஆம் நாள் பரியந்தம் தட்சகன் என்கிற பாம்பாலே கடி உண்டு மாண்டு போவான் என்று சாபமிட்டார் முனிகுமாரன். இந்த விஷயம் பரீட்சித்துக்கு தெரியாது, முதலில் தெரியாது, பரீட்சித்துக்கு தெரியாது. ரொம்ப கோபத்தோடு வரச்சே இந்த மாதிரி சாபம் இடும்போது திடுக்கிட்டு எழுந்தார் முனிவர். என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஏதோ ஒரு ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கே, என்ன ஆச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ராஜா வந்ததுன்னு தெரியாது, அதாவது பரீட்சித்து மகாராஜா வந்ததுன்னு தெரியாது. மேற்கொண்டு அந்த பரீட்சித்து மகாராஜா செத்த பாம்பை எடுத்து தன் கழுத்திலே போட்டதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதபடி. ஆனால் இந்த முனிகுமாரன் ஒரு சாபமிட்டானோ கோபத்தோடு, அந்த சாபமிடும் போது அந்த சப்தத்தாலே எழுந்தார். எழுந்த உடனே என்ன பேசிட்டு இருக்கான்னு மெதுவா கண்ணை திறந்தார். கண்ணை பிறந்து பார்த்த உடனே, என்ன கோபத்தோடு சபிக்கிறாய், என்ன ஆச்சுன்னு கேட்க, வேகமா பேசுறியே ஏன் பிள்ளாய், என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்பதான் அவருக்கு எல்லாமே புரியுது. ஓ, ராஜா வந்தாலும் முனிகுமாரனுக்கும் தெரியாது, ராஜா வந்தாலும் முனிவருக்கும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் சொன்ன உடனே, கழுத்துல பாம்பு மட்டும் இருக்கே, உங்களுக்கு தெரியலையா என்று முனிகுமாரன் தன்னுடைய தகப்பனான முனிவரை கேட்கிறார். கேட்ட உடனே, ஓ, இது ஒரு பாம்பா? அப்ப முனிவர் சொல்றார், இது ஒரு பாம்பா? ஆமா, பாம்புதான். செத்த பாம்புன்னு. செத்த பாம்பா? இதுவும் பாம்பு, இதுவும் பாம்புன்றார். அவர் பாம்புன்னு சொன்ன உடனே சாமானியமா நம்ம என்ன நினைப்போம், பாம்புன்னா படையும் நடக்கும் சொல்லுவோமோ. ஆனா இந்த பாம்பை பார்த்து அவர் பயப்படலை. ஆனா இந்த பாம்பை பார்த்து பயப்படுற. நம் சரீரமே பாம்பு. லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவாதவே நமகா. சம்சாரம் என்னும் பாம்பாலே கடியுண்ட இந்த ஜீவாத்மாக்களுக்கு அருமருந்தாக 18 ரகசிய கிரந்தங்களை அனுகிரகித்தார் லோகாச்சாரியர். அப்படி இருக்க செய்து இந்த பாம்பு, இது ஒரு பாம்பு, 2 பாம்பு இருக்கு, 2 பாம்புக்கு எனக்கு வித்தியாசமே தெரியலையே பிள்ளாய், நீ என்ன பாம்புன்னு சொல்லிருக்கே. பாம்பு இருக்கட்டும், பாம்பு இருந்தாவிட அந்த பாம்பு என்ன பண்ண போறது, இந்த பாம்பு என்ன பண்ண போறது, கழுத்தில் போட்டிருக்கட்டுமே, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏதோ ராஜான்னு தெரியாது, உங்களுக்கு பிரியறதுக்காக ராஜான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ராஜா தெரியாதனமா பண்ணிட்டு இருந்தார், அதற்காக நீ கோபப்பட்டு இந்த மாதிரி சாபம் விடலாமா? ஒரு பிராமணனுக்கு உண்டான தன்மை என்ன? ஒரு பிராமணன் பொறுமையை காட்ட வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, எந்த விதத்திலும் கோபப்படக்கூடாதுன்னு தெரியுமே. அப்படி இருக்கச்சு, ஏ முனிகுமாரா, ஏன் இந்த மாதிரி செய்தாய் என்று அந்த முனிவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கேட்கிறார். இருந்தாலும் இது பாம்பா சுவாமி, இதை பாம்புன்னு சொல்லலாமா? பாம்பு தான் சொல்லியிருக்கார். பிரியத்துக்காக சொன்னேன். ஒரு சின்ன சரித்திரம். திருமலை அப்பன் ஆஸ்தானம், அதிலே அனந்தாழ்வான் என்கிற பெரியவர், ராமானுஜருடைய சசிஷ்யர்,
அவர் திருவரங்கத்திலிருந்து திருமலைக்கு வந்தார். திருவரங்கத்திலே சுவாமியுடைய காலட்சேபம் நடந்துருக்கு. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரம் தடங்குன்றமே. அது மட்டுமல்ல, இந்த மாதிரி பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கும் போது, ஓ அங்க திருமலையிலே நிச்சயமாக புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆழ்வார் சாய்த்துள்ளார். ஆனால் அங்க நித்திய கைங்கரியம் பண்றதுக்கு யாராவது உளரோ என்று சொல்ல காலட்சேப கோஷ்டியிலே அப்பொழுது அனந்தான் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அனந்தாழ்வான், சுவாமி தேவரீர் அனுமதித்தால் அடியேன் சென்று அந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்று சொல்ல அவர் அங்கு சென்று கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். புஷ்ப கைங்கரியம். இன்னைக்கு கூட தோமால சேவை பிரசித்தம் திருமலையில. தோமால சேவைனாலே அது 2 வேளையும், காலையிலும் அதே போல மாலையிலும் 2 வேளையும் தோமால சேவை உண்டு. அது மட்டுமல்ல, புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்ணுவார்கள். அந்த அர்ச்சனையும் உண்டு. இதுக்கெல்லாம் ஜீயர் சுவாமி தான் பிரதானமா அந்த புஷ்ப கூடையில் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அந்த புஷ்ப சுமந்து கொண்டு அவர் தான் கொண்டு போய் சமர்ப்பிப்பார்னா அர்ச்சகர் சுவாமிகிட்ட கொடுக்க அர்ச்சகர் சுவாமி வெறும் புஷ்பத்தை எல்லாம் சமர்ப்பிக்கிறான்னு தெரிவிக்கிறார். இப்ப அந்த அனந்தாழ்வான் நித்தியம் காலையிலே புஷ்பத்தை கொய்வார். புஷ்பத்தை கொய்யும் போது ஒரு நாள் என்ன ஆயிற்று என்றால், புஷ்பத்தை கொய்யும் போது அந்த கருணாக பாம்பு ஒண்ணு கடிச்சுட்டு, இவரை நன்னா கடிச்ச உடனே இவருடைய சிஷ்யால நிறைய பேர் இருக்காரணும். இந்த சிஷ்யால என்ன பண்ணினா, சுவாமி பாம்பு கடிச்சிட்டு அதற்கு வைத்தியம் பார்க்கணும், முதல்ல அதுக்கு வைத்தியத்தை செஞ்சுங்கோ என்று சொன்ன உடனே அப்ப அனந்தாழ்வான் அதற்கு சமாதானம் சொல்றார், இல்ல நான் வைத்தியத்துக்கு போய் வைத்தியம் பண்றதுக்கு நான் விருப்பப்படலைன்னு. வைத்தியத்திடம் போய் வைத்தியம் பண்ணிக்கொள்ள நான் விருப்பப்படலைன்னு சொன்னார். ஏன் விருப்பப்படலைன்னு கேட்ட உடனே, இது ஒரு பாம்பு அது ஒரு பாம்பு அப்படின்னா, அது கடித்த பாம்பு, இது கடிபட்ட பாம்பு. கடித்த பாம்பு கருணாக பாம்பு, கடித்த பாம்பு இந்த சரீரம், கடிபட்ட பாம்பு இந்த சரீரம். இந்த சரீரம் இப்ப என் உடம்பு தான் பாம்பு, இது கடிபட்ட பாம்பு, அது கடித்த பாம்பு. 2 பாம்புல எதற்கு சக்தி அதிகம்னு பார்ப்போம். 2 பாம்புல எதற்கு சக்தி அதிகம்னு பார்ப்போம். கடித்த பாம்புக்கு சக்தி அதிகமா இருந்தா எனக்கு உயிர் போயிடும். இப்ப எனக்கு உயிர் போயிடுன்னா நான் இங்க இருந்து என்ன பண்ணுவேன், இங்க இருக்க முடியாதனால சீவைக்குண்டு போவேன். சீவைக்கும் போய் அங்கு இருக்கும் விரஜையிலே தீர்த்தமாடி சீவைக்குண்டானதனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவேன். இது கடித்த பாம்புக்கு உண்டான சக்தி அதிகமானால், கடிபட்ட பாம்புக்கு சக்தி அதிகமான, கடிபட்ட பாம்பு எது, இந்த சரீரம். கடிபட்ட பாம்புக்கு சக்தி அதிகமாக இருந்தால் அப்ப என்ன, என் உயிர் போகாதபடியாலே இங்கே பக்கத்தில் இருக்க கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, இந்த கோனேரி புஷ்கரங்களை தீர்த்தமாடி இந்த சீனிவாசனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றேன். ஆக மொத்தத்துல ஸ்ரீவைகுண்டம் போனாலும் புஷ்ப கைங்கரியம் தான், திருமலையில இருந்தாலும் புஷ்ப கைங்கரியம் தான் நான் பண்ண போறேன். அப்ப எதற்கு வலிமை அதிகம் பார்ப்போம். கடித்த பாம்புக்கு வலிமை அதிகமா, கடிபட்ட பாம்புக்கு வலிமை பார்ப்போம் தெரிவிக்கிறார் இல்லையா. எதுக்கு சொல்ல, ஆக மொத்தம் 2 இடத்துல கைங்கரியம் உண்டு தெரிவிக்கிறார், திருச்சிட்டே சொன்னாராம். ஆக இந்த உடம்பை யாராவது பாம்புன்னு சொல்லுவாரா? இந்த உடம்பு போய் யாராவது பாம்புன்னு சொல்லுவாளா? இந்த உடம்புக்கு போஷாக்கு மன்னிக்கிறா பாருங்க, சின்ன குப்பி, அந்த குப்பியில எத்தனை மருந்து, அதை தடவேண்டி இதுக்கு எதுவும் வந்துட்டாமே தடவராளனும் அப்படி இருக்க செய்து இதுக்கு ராத்திரி முழுவதும் நம்ம படுத்துன்னு வச்சுக்கேன், காத்தால எழுந்த உடனே பாம்போடு நான் படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லணும். பாம்பு இல்லையே சுவாமி, இந்த சரீரம் தான் பாம்பு, இந்த சரீரமே பாம்போடு படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லணும்னா திடுக்கிட்டு எழுந்து பயப்படணுமா? அந்த மாதிரி பயப்படுறா யார் தெரிவிக்கிறார்? இளலோகாச்சார் தெரிவிக்கிறார். இதை பாம்போடு படுத்துட்டு அப்படி இருக்கச்சே காலையில இருந்து இந்த பாம்போடு தான் நேற்று ராத்திரி முழுவதும் தூங்கினேன் அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த அளவுக்கு இந்த உடம்பில வைராக்கியம் ஏற்படணுமோனோ. இதுக்கு சொல்லுவாங்க, நமக்கோ இந்த உடம்ப பார்த்தா நல்ல ஆசை இருக்கு, உடம்ப நல்லா போஷாக வச்சுக்கொள்ளணுமே ஆசை வருதணும். சரீரம் கண்டிப்பா வேணும் சுவாமி. அப்ப உடம்பு வேண்டாம்னு சொல்றேன்,
சரீரம் கண்டிப்பா வேணும். வேண்டாம் ஏன்னா சுவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும். சரி, ஒண்ணு வேண்டாம். இப்ப சரீரம் இல்லைன்னா உங்களால இந்த பாகவதமே கேட்க முடியாது. கேட்கணும்னா காது வேணும், கேட்கணும்னா சரீரம் வேணும், உடம்பு வேணும். உடம்பு இல்லாம உட்கார முடியாது, கேட்கவும் முடியாது. அப்படி இருக்கிறது சரீரம் வேணும். ஆனா சரீரம் இருந்தாலும் அந்த சரீரம் எதுக்கு? சுவர் எதுக்கு? சித்திரம் எழுதத்தான் சுவரே தவிர சுவர் பிரதானமா சித்திரம் பிரதானமா? சித்திரம் தான் பிரதானம். ஆனா அந்த சித்திரம் எழுத சுவர் வேணுமோனும். அதே போல சரணாகதி பண்ணணும், அதே போல பக்தி பண்ணணும். இதற்கெல்லாம் என்ன வேணும்? சரீரம் கண்டிப்பா வேணும். இப்ப திருவேங்கடமுடியான சேவிக்கணும்னாலும் சரீரம் வேணும். நீங்க பாகவதம் கேட்கணும்னாலும் சரீரம் வேணும். அப்ப அதே ஏன் நானா இந்த சரீரமே வாழ்க்கை நடக்கப்படாது. இந்த சரீரமே வாழ்க்கை நினைக்கப்படாது. இப்ப சில பேர்லாம் சாப்பிடறதுக்காக வாழலாம், வாழ்வதற்காக சாப்பிடலாம். இந்த வித்தியாசம் இருக்கணும். சில பேர் அந்த தேசத்துல அந்த அந்த உணவு நன்னா இருக்கும், இந்த தேசத்துல இந்த உணவு நன்னா இருக்கும், இந்த தேசத்துல இந்த உணவு நன்னா இருக்கும் அப்படின்னா அவெல்லாம் சாப்பிடறதுக்காக வாழணும் அர்த்தம். வாழ்வதற்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிடறதுக்காக வாழக்கூடாது. இதுக்கு சொல்ல வந்தேன்ன. ஆனா இந்த சரீரத்துக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கத்தான் செய்யணும். சரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம். சரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம் தெரிவிக்கிறார். ஆக சரீரம் கட்டாயம் வேணும், பாகவதம் கேட்கணும் வேணும். அப்ப சாப்பிடறதுக்காக வாழணுமா, வாழ்வதற்காக சாப்பிடணுமான்னா வாழ்வதற்காக தான் சாப்பாடை தவிர எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இத்தனை தூரம் இருக்க செய்து இவர் அந்த முனிகுமாரனை பார்த்து தெரிவிக்கிறார். ஏ முனிகுமாரா, நீ இந்த மாதிரி கோபப்பட்டு ஒரு பிராமணனுக்கு கோபமே கூடாது. நீ என்னமா கோபப்படலாம்? முனிவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கேட்கிற, நீ அரசனை பார்த்து நீ கோபிச்சு கொள்ளக்கூடாது. பிராமணனுக்கு முதல்ல புலனடக்கம் வேணும். இந்திரியங்களை நன்னா அடக்கி ஆளணும். இந்திரியங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருந்தவன் தான் பிராமணன். சரி சுவாமி, அடக்கி ஆளணும். எப்படி ஆடுறது? எப்படி ஆடுறது? இந்திரியங்கள் எல்லாமே பகவானுடைய திருமையில விட்டுணும். பிரியத்துக்காக இது போலன்னா, இப்ப இந்த முனிகுமாரன் சட்டுன்னு கோபிச்சுட்டானோ, கோபிச்சுன உடனே நீ எதற்காக சபித்தாய்? பிள்ளாய், தப்பு செய்தாய். இந்த தேவையற்ற உடல், இந்த உடலே பாம்பு, இந்த பாம்பு போன்ற இந்த உடல், இந்த உடலுக்கு அவமரியாதை பண்ணினான்னு கோபிச்சாயிடே. என்னுடைய ஆத்மாவை ஒருத்தர் அவமரியாதை பண்ண முடியாது. ஆத்மாவை அவமரியாதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா இதை என்ன புரிஞ்சுக்கோ பிள்ளாய், நீ இதை புரிஞ்சுக்கோ. இன்னமும் ராஜா யார் தெரியுமா? சாமானியா ராஜாவை கோபிச்சுக்கலாமா? ராஜா தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவான். அப்படி இருக்க செய்து அவரை போய் கோச்சிக்கலாமா? கோச்சிக்க கூடாது. இதை நீ புரிஞ்சுக்கணுமே. ராஜாவால் என்னுடைய ஆத்மாவை அவமானப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. உடலை படுத்தினால் என்னை படுத்தினால் என்றது அர்த்தம் இல்லையே. அடி அடிக்கடி சொல்லுவேன், யாராவது ஒருத்தர் இவரை பார்த்து வெய்கிறார்னு வச்சுக்கணும். அவரை பார்த்து வெய்கிறார்னாலே அந்த வசு என்பது அவருடைய ஆத்மாவுக்கு அல்ல. ஆத்மாதான் அவர், சரீரம் அவர் கிடையாது. நான் சொல்றோமோ, நான் சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஆத்மாவை குறிக்குமே தவிர சரீரத்தை குறிக்காது. ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா, யாரை வைத்தாலும் அந்த வசவு என்பது அந்த சரீரத்துக்கு தான் போகிறது, ஆத்மாவுக்கு போல இல்லையே சுவாமி. சரீரத்துக்கு சொல்லும் சொற்கள் எல்லாம் ஆத்மாவை குறிக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே சுவாமி. சரீரத்தை சொல்லும் குரல் எல்லாம் ஆத்மாவை குறிக்கும்னு நீங்க சொல்லியிருக்கேன். வாஸ்தவம் தான், சரீரத்தை சொல்லுறது ஆத்மாவை குறிக்கும், வாஸ்தவம். ஆனா இந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் சட்டமா சரீரத்தை தான் சொல்றது. நீ இதை பண்ணினாயே, நீ இந்த மாதிரி பண்ணினாயே, இப்படி திருடினாயே, இப்படி பொய் சொன்னாயே, இதெல்லாம் பண்ணது யாரு? ஆத்மாவா சரீரமா? நீ அங்க போனாயே, நீ அதை சாப்பிட்டாயே, ஆத்மா சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆத்மா அங்க போகுமா? போகாது. சரீரம் தானே போகும். அப்ப இது நேரடியா சரீரத்தை குறிப்பிடபடியாலே சரீரத்துக்கு உண்டான தன்மை இந்த விஷயத்துல ஆத்மாவுக்கு சேராது. அதனால யார் என்ன வைதாரம் அந்த வசவு என்பது சரீரத்துக்கு தான். சரீரம் நான் இல்லையே. சரீரம் நானா இருந்தா தானே இத்தனை உபதேசம் பண்றார் முனிகுமாரனுக்கு. உடலை படுத்தினால் என்ன, படுத்தினால் என்ன, அதனால என்ன இருக்கட்டுமே.
என்னதான் சொல்லியிருக்கட்டும், இல்லை உடம்பதான் சொல்லியிருக்கோம், இந்த எண்ணம் ஒன்று இழுத்து இருக்கணும். ஆனா இந்த எண்ணம் இல்லாம இப்படி நடந்து போச்சு. அதே சமயத்தில் நல்லா பாருங்க, இதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் முனிகுமாரனுக்கு முனிவர். சரி புரிஞ்சுட்டான், முனிகுமாரன் புரிஞ்சுட்டான், வாஸ்தவம் தான் தந்தையே, நான் பண்ணின தவறுதான். இருப்பினும் சாபம் கொடுத்தது தானே, அதை திரும்ப பெற முடியாது. திரும்ப பெற முடியுமானா பெற முடியாது. சாபம் கொடுத்தது தானே அப்படி இந்த நிலையில இது இந்த பக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, பரீட்சித் மகாராஜு நேரா தன்னுடைய ராஜ்யத்துக்கு போனான். ஊருக்கு போனோடனே அவனுக்கு மனசு கொஞ்சம் நெருடருது. ஓ, அந்த முனிவருடைய கழுத்திலே செத்தபாப நான் போட்டேனே, என்ன துர்பாகியசாலி நான், எப்படிப்பட்ட துர்நிமித்தமான விஷயத்தை பண்ணிருக்கேன், துர்நிமித்தமான காரியத்தை பண்ணினேனே. இந்த மாதிரி அபச்சாரப்பட்டிருக்கப்படாது. அவர் ஏதோ பகவத் தியானத்தில் இருந்தார், நான் வந்ததை பார்க்கல. இருந்தாலும் பகவத் தியானத்தில் இருக்கும் போது நான் வந்ததை பார்க்கிறேன்னு நான் எதிர்பார்த்தேன். அது என்னுடைய தப்பு தானே. பகவான் பிரதானமா நான் பிரதானமா? பகவான் தானே பிரதானம். அவர் தியானத்துல இருக்கார், பகவத் தியானத்துல இருந்து இருக்கார். அந்த பகவத் தியானத்தில் இருக்கும்போது நான் வந்ததை பிரதானமா எடுத்துக்கொண்டு அதை நீ பார்க்கலையேன்னு என்னை அவமரியாதை பண்ணினான்ங்கிற ஒரு நிலையே நான் பண்ணி அந்த செத்த பாம்பை எடுத்து அவருடைய கழுத்துல இட்டேனே, அது மிகவும் தவறுன்னு தான் தவற புரிஞ்சுட்டாலும் நெருடிண்டே இருக்கு. இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி நெருண்டு இருக்கு. இருந்தாலும் அங்க தன்னைத்தானே வெய்து கொள்கிறான் பரீட்சித்து. எனக்கு இத்தனை தூரம் கோபம் வந்திருக்கலாமா? வந்திருக்கப்படாது. ஏன்னா பெருமாளை நினைத்து பார்க்காம இருந்தா ராஜாவை அப்ப அவமானியப்படுத்தினா கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன பாருங்க, பெருமாள் நினைச்சிருக்கும் போது ராஜாவை பாருங்க, பெருமாளை நினைக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். அப்ப ராஜாவை அவமரியாதைப்படுத்தினா அப்ப பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? ஓ, ராஜாவை அவமானப்படுத்தினான்னு சொல்லலாம். ஆனா அவர் தியானம் எல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கச்சே. இதே போலதான் கங்கைகொண்ட சோழபுரம். அந்த கங்கைகொண்ட சோழபுரத்துல சுவாமி ஆளவந்தாருக்கு யோக பிரபாவம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சுவாமி என்ன பண்ணார், வர சொன்னார். அவர் யோகத்தில் இருந்துட்டு இருந்தார். இந்த திருக்குறுகை காவல பண்பரு அவர் யோகத்தில் இருக்க செய்தே சுவாமி ஆளவந்தார் அவர் கிட்டக்கையே போகாம ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு யோக பிரபாகர் தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை போய் சேவிக்கலாம் எங்கள் நடுவே இருந்தாரணும். அதே போல இருந்திருக்கணும். யாரு? பரீட்சித்து. கோபம் வந்துருச்சு. சத்திரியனான மரியாதையும் கோபம் வந்துருச்சுன்னு சரியா சொல்ல முடியாது. ஏன்னா சத்திரியாளுக்கு இந்த ஞானம் எல்லாம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், எல்லாமே தெரியும். என்னமோ அவருடைய விதி அங்க கோபம் வந்துருச்சோ. கோபம் வந்தபடியாலே அந்த கோபத்தாலே செத்தபாமை எடுத்து அவருடைய கழுத்துல போட்டார். இருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கப்படாது அப்படின்னு தன்னை தானே நொந்து கொண்டிருந்தான். இந்த நிலை இருந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு சேவகன் வந்து, சுவாமி நீர் அந்த மாதிரி சத்தபாபு போட்டேன், அங்க முனிகுமாரன் உமக்கு சாபமிட்டான், 7 நாட்கள் தட்சகன் என்ற பாம்பாலே கடிவுண்டு உன்னுடைய பிராணம் போக போகிறது என்று சாபமிட்டான்னு சொல்லி செய்தி வருகிறது. யாருக்கு? பரீட்சித்து மகாராஜுக்கு இந்த செய்தி வருது. ஓ, இப்படிப்பட்ட தப்பு பண்ணமே அப்படின்னு தான் நொந்து கொண்டிருக்கான். இருந்தாலும் இப்ப இருப்பது 7 நாள் தான். 7 நாள்ல என்ன பண்ண முடியும்? இப்ப நமக்கே எந்த நாள் நம்ம கிளம்பி போறோம்னு தெரியாது. அது தெரிஞ்ச நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்போம். ரொம்ப ஆபத்து, நிறைய ஆபத்து இருக்கு. ஏன்னா அது தெரியாதபடியால் தான் நம்ம ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும் தெரியட்டும். ஓ சுவாமி, எனக்கு இன்னும் 19 நாள், எனக்கு இன்னும் 900 நாள், எனக்கு இன்னும் 3 வருஷங்கள், இப்படியே ஒவ்வொன்று பேசிட்டே இருக்கணும். தவிர மேற்கொண்டு காரியமே ஓடாது. இதே போல இப்ப பரீட்சத்துக்கு 7 நாட்கள் கெடு. இந்த 7 நாட்கள் கெடுக்குள்ள உயிர் போகிறதுன்னு சாபம் கொடுத்தான். முனிகுமாரனுடைய சாபம் வீணாக போவது கிடையாது. இப்பதான் இதுதான் முதல் ஸ்கந்தத்தினுடைய முடிவு. இதுதான் முதல் ஸ்கந்தம் இருக்கு இல்லையா? மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். அதுல முதல் ஸ்கந்தத்தின் முடிவு இதுதான். என்ன தெரிவிக்கிறார்? பரீட்சத்துக்கு 7 நாள் கெடு. அந்த 7 நாள் முடிஞ்ச உடனே தட்சகன் என்ற பாம்பாலை கொடுக்கின்ற பிராணம் போறது திரும்ப இல்லையா? இந்த பரீட்சத்துக்கு 7 நாள் தான் வாழ்க்கையும் தெரிஞ்சு போயிடுத்துன்னு உடனே என்ன பண்ணலாம்? சுவாமி 7 தான் விட்டு உடனே அரட்டண்டு புரட்டண்டு என்னென்ன பண்ணணும், கீழே விழுந்து மேல விழுந்து
என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நான் போறேன், இப்படி போகத்தான் போறது. அதெல்லாம் என்ன பண்ணார்? நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? சுவாமி 7 நாளாமே 7 நாளாமே என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு அப்படி பேசி பேசி அந்த காலத்துக்கு போக்கிடுவோம். 7 நாளும் போக்கிடுவோம். ஆனா பரீட்சித்து மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் எப்படி உயிர் போக போறது, உயிர் போகணும்னா தெற்கு பக்கத்துல இருந்து போகக்கூடாது, வடக்கு பக்கத்துல தான் போகணும். அதனால்தான் வடக்குல இருந்துதான் உயிர் தொலைப்பாங்க. ஏன்னா வடக்கு பக்கம் தான் சொர்க்கமாகட்டும் சீவை கொண்டதாகட்டும் இருக்கு. அப்படி இருக்க செய்து அந்த வடக்கு பக்கம் போய் நின்னுக்கணுமனோ 7 நாட்களுக்குள் கிழக்கு முகமாக தர்மத்தை பரப்பி ஆற்றங்கரையிலே அமர்ந்து வடக்கே இருந்து உயிரை கெட்டியா பிடித்து கொண்டு உண்ணில்லாமல் உணவில்லாமல் தன் உயிரை தானே போக்கிக்கணும் என்கிற முடிவுக்கு பரிசித்து வந்தான். 7 நாள் ஆகட்டும், நான் யார பாக்கணும் இதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கல. நேர ஆற்றங்கரைக்கு போயாச்சு. அங்க போய் கிழக்கு முகம் அணிந்து கொண்டு வடக்கு பக்கம் பார்த்து கொண்டு அந்த வடக்கு திக்கிலே தன்னுடைய பிராணம் போக வேண்டும் என்று தன்னுடைய உயிரை உறக்கம் இல்லாமல் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்ளாமல் இருந்திருந்தான். இந்த நிலையில இருக்க செய்து அப்பதான் 2-8-16 வயது நிரம்பிய சுக்கராச்சாரியார் அந்த இடத்துக்கு வந்தார். இனிமேதான் கதையுடைய சுவாரஸ்யமே இருக்க போகுது. சுக்கராச்சாரியர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கார். வந்த உடனே நேரா வந்த உடனே அது ஒரே கோலாகலமா இருக்கு. என்ன, ராஜ்யத்துல இருக்கவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து பரீட்சித்து மகாராஜை 7 நாட்கள பிராணம் போறது. என்ன மந்திரிமாரெல்லாம் சுத்தி சூழ்ந்துட்டு இருக்கா. அங்க தர்பைய பரப்பி இருக்கா. அங்க தர்பையில உட்கார்ந்துட்டு தான் ஊனில்லாமல் உறக்கம் இல்லாமல் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளலாம் என்கிற நிலையோடு ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கும் போது ஏதோ கோலாகலமா நடக்கிறது நினைச்சுட்டு இருக்கார். யாரு? சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் இருந்திருந்தார். என்ன இங்க ஒரே சப்தமா இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு? யாரோ கிழக்கு முகமா உட்கார்ந்துட்டு என்ன தர்பத்தை பரப்பிட்டு இருக்கிறேன் என்ன என்று கேட்கிறார் சுக்கராச்சாரியார். ஏன் தர்பைன்னா என்ன சுவாமி? தர்பைனா காரியம் பண்றோமோ அதுக்குதான் தர்பை. அந்த தர்பையில தான் உட்காரணும். தர்பை நிலை பவித்திரம்னு பேரு. அதுக்கு பவித்திரம் என்னைக்குமே தர்பாசனம், எந்த காரியம் பண்ணாலும் தர்பாசனம் பிரதானம். அதான் அந்த வாத்தியார் சுவாமி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பில், அந்த பில்லை எடுத்து கால் இடுக்கல வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சொல்லுவேன்னா, அந்த தர்பையில தான் உட்காரணும். ஆனா நம்ம ஒரு பில்லு தான் வச்சுக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுக்கராச்சாரியர் கேட்கிறார், எங்க தர்பையெல்லாம் போட்டு கேள், வடக்க பார்த்துட்டு இருக்கார், தெற்க வேற நிலைன்னு இருக்கார், அதுக்கு வேற தர்பையில உட்கார்ந்து இருக்காரு. என்ன நடக்கிறது என்ன கோலாகலம் என்று கேட்க, அப்ப பரீட்சித்து அவர் நேரம் வந்தார். வந்த உடனே முதல்ல சாட்டாங்கமா அவருடைய திருவடியில விழுந்து வணங்கிறார். வணங்குற உடனே பிரார்த்திக்கிறார், சுவாமி தேவரீர் வந்தீரே, எனக்கு நல்லது சொல்ல வந்தீரே தெய்வம் தான் உம்மை அனுப்பி வைத்தது போலும். என்ன புரிஞ்சுங்கோ? தெய்வம் தான் உம்மை அனுப்பி வைத்தது போலும். அதிதியாக வந்திருக்கிறீரேன்னு கேட்கிறார். அதிதியாக வந்திருக்கிறீரே, தெய்வம் தான் உன்னை அனுப்பி வைத்தார் போலும். இன்னைக்குமே இதே போலதான் தசரத சக்கரவர்த்தி கொண்டாடுறார். தன்னுடைய பிள்ளையான ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வசிஷ்டன் முதலான ரிஷிகளோடு மந்திரிகளோடு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்க நேரத்திலே அப்பதான் விஸ்வாமித்திரன் நுழையச்சே அவருக்கு அபாரமான ஆனந்தம். ஆனா அது நல்ல விஷயத்துல ஆனந்தம். இங்கேயும் நல்ல விஷயம் இல்லை. பரீட்சித்து மகாராஜுக்கு பிராணம் போகிறது. ஆனா பிராணம் போகிற சமயத்திலும் ஒரு ரிஷி என்ன, ஒரு முனிவர் என்ன, ஒரு பெரியோர்கள் என்ன, அவருடைய திருடிவாரத்தில் இருந்தால் எவ்வளவு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை இப்ப பார்க்கிறார் சுக்கராச்சாரியர் சேவித்த உடனே அத்தனை ஆனந்தம் வந்துட்டு. சாதாரணமா இவெல்லாம் திதி பார்த்து வரவா கிடையாது. நம்ம லோகத்துல என்ன சொல்லுவோம்னா, அதிதி சம்ஸ்காரம். அதிதி என்ன? விருந்தாளிகள் அர்த்தம். விருந்தாளிகள்னா அதித்தின்னு ஏன் சுவாமி பேருங்கன்னா, திதி பார்க்காம வருபவர்களுக்கு அதித்தின்னு பேரு. திதி வார நட்சத்திரம் பார்க்க மாட்டான். திதி வார நட்சத்திரம் பார்க்க மாட்டான். அவ எங்க என்ன நினைக்கிறாள், எங்க போகணும்னு நினைக்கிறாள், உடனே கலந்து போயிடுவான். இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திதி பார்த்து வர்றது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. சொந்த அண்ணா தம்பி ஆத்துக்கு போனோம்னாலே வரலாமா, நீங்க இருக்கல ஆத்துலதான் இருக்கல வரலாமா, எத்தனை பேர் வரலாம், சாப்பிட வரலாமா, சாப்பிட வந்தா எத்தனை பேர் வரலாம், அவருக்கு அங்க இருக்கிறான்னு கேட்பா. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 8 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம்,
குழந்தை எத்தனை பேர் இத்தனை கேட்டுக்கிறாரோ, திதியோ வாரமோ நட்சத்திரமோ பார்க்காம வருபவர்தான் அதிதின்னு பேர். எதுக்கு சொல்ல வந்துன்னா, அந்த நாட்டுல எல்லாம் வாசக்கதவை திறந்தே வச்சிருப்பான். யார் உள்ள வந்தாலும் யாரும் உள்ள வந்து வாங்கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர்லாம் போற வழியில பைய வச்சுட்டு பெருமாள் சேவிச்சு போறான்னு வந்துருவா. அவளும் அதிதி தான். அவளுக்கு தான் சம்ஸ்காரம் பண்ணணும். எதுக்குன்னா, அந்த வந்தவர்களுக்கு முதல்ல சாப்பாடு போடணும். இன்னைக்கு அது தஜாராதனை ஆயிடுது. ஒவ்வொரு திவிதேசத்திங்களே அந்தந்த திவிதேசத்துல பாகவதால்னா ராமானுஜ கூட வைத்து தஜாராதனை பண்றாரோ. ஏன் வந்தவர்களுக்கு பாகவதர்களுக்கு எது பண்ணணும்? தஜாராதனை பண்ணணும். அவர் பிரசாதம் வயிறார அவர்கள் சாப்பிடணும். சாப்பிட்டுதான் மேற்கொண்டு பெருமாளை சேவிக்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா சுக்கராச்சாரியர் எப்படி வராரு? சொல்லிட்டு வரல, நான் வரப்போறேன்னு வரல, நேரா வந்துட்டார். நேரா வந்துட்டார். அதிதியை போல தெய்வம் தான் ஒண்ணு அனுப்பி வைத்தது போலும் அப்படின்னு வந்தது இல்லையா? வந்தவாளுக்கு நிறைய பகவானம் பண்ணி அவள் நல்ல உபச்சாரம் பண்ணணும். உபச்சாரம் பண்ணணும். ஏன்னா சாஸ்திரமே என்ன சும்மா சொல்றது, நல்ல உபநிஷம் சொல்றது, அன்னம் பகுகுர்வீத, அன்னம் பகுபுர்வீத. வீட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தரும் அன்னத்தை நன்னா அழிக்கணும். அவர் என்ன அன்னாத் அன்னாத் ஏதிமானி பூதானி ஜாயந்தே தெரிவிக்கிறது இல்லையா? அதுவும் முக்கியமாக அந்த பொறுப்பை மனைவியிடம் தான் வச்சிருக்கா. பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு தெரியுகிறார். ஏன் சொல்ல வந்தேன்னா, பெண்கள் விட்டுதான் அது பிராதானியம். ஏன்னா ஒரு ஆத்துல நல்ல அமோகமா அபால சுவாமி அவ குடும்பமே பல்கலைக்கழகம்னு சொல்லுவார். பல்கலைக்கழகம்னா உயர்ந்த குடும்பமா இருக்கு, பந்தத்தியோடு இருக்கா, சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கா, அவர்கள் எந்த வர்ணத்தவர்களும் எந்த ஆசிரமமும் அந்த வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தகுந்தாற் போல இருக்கா, இதெல்லாம் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கணும். அது பிரதான காரணம் யார் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய வீட்டு மனையார். அவள் தான். அவள் இருந்தாத்தான் எல்லாமே சரியா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தா, இது மனு தர்ம சாஸ்திரம் சொல்றது. அந்த பொறுப்பை வீட்டு மனையால் தான் பிரதானமா எடுத்துக்கணுமா. அப்பனா ஆத்துல இருக்கக்கூடிய அந்த மனைவி தன்னுடைய தர்மபத்தினி தான். அது வந்தவாளுக்கு அதிதி சத்காரம் பண்ணக்கூடிய தன்மை பிரதானமா அவதான் பார்க்கணும். அன்றாடம் பண்ணணும். அன்றாடம் ததியாராதனை பண்ணணும். அன்றாடம் பண்ணணும்னா என்கிட்ட சம்பாத்தியம் இல்லை. அன்றாடம் என்ன பண்றதுன்னா, அது பண்ண முடியலையா? ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னு அவரோட அன்வயிக்கணும்னு சொல்றது சாஸ்திரமே. யார் ததியார் இப்பெல்லாம் நிறைய குறைஞ்சு போயிடுது. இப்ப காசு அனுப்பிச்சிடுறான். காசு அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை. அங்க போய் நம்முடைய சரீரத்தால கைங்கரியம் பண்ணணும். சரீர கைங்கரியம் பிரதானம். ஏன்னா வாச்சிக கைங்கரியம் இருக்கவே இருக்கு, மானச கைங்கரியம் இருக்கவே இருக்கு, காய்க கைங்கரியம் பிரதானமா இருக்கணும். காய்க கைங்கரியம் இல்லாம நான் கைங்கரியம் பண்ற கைங்கரியம் என்னன்னா, அந்த கைங்கரியத்தை ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா காய்கந்தான் கைங்கரியத்தை எடுத்து காட்டும். அப்படி இருக்கச்சது அந்தவாளுக்கு ஒவ்வொருத்தரும் அதிகமான கைங்கரியம் அந்தவா ஒவ்வொருத்தருக்கும் காய்கமான கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் பண்ணணுமோனோ என்ன வருஷத்துல ஒரு தடவையாவது தஜாராதனை பண்ணணும். ஆனாதான் அந்தந்த ஆத்துல அவளுடைய தகப்பனார் தாயார் இருந்தாலும்னா சரி, இல்லைன்னா அவளுக்கு அந்த சார்த்த கைங்கரியம் பண்றோமோனோ அன்னைக்கு ஒரு நாளாவது தஜாராதனை கைங்கரியம் பாகவதா எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ரீ வைஷ்ணவாவை கூப்பிட்டு அவளுக்கு பாகவத தஜாராதனை பண்ணணும். அப்ப அது மட்டும் இல்ல, புண்ணியக்கேத்திரங்க போய் தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லியிருக்கணும். நல்ல வேலை நாள் பார்க்காம சுக்கராச்சாரம் வந்துட்டார். நல்ல நாளா இந்த நாள், நல்ல நாளா, நல்ல வேலையா, நல்ல இடமா, இதெல்லாம் பார்க்கல. சுக்கராச்சாரம் வந்துட்டார், சரியான வேலைக்கு வந்தார். வந்த உடனே இப்ப பரீட்சத்து பேசுறார். என்ன பேசுறாருன்னா, பார்த்துட்டு என்ன எனக்கு கெடு வைச்சாச்சு. என்ன கெடு? 7 நாட்கள் கெடு வைச்சாச்சு சுவாமி. சுக்கராச்சாரம் பார்த்து கேட்கிறேன், அடியேன் 7 நாட்கள் கெடு வச்சாச்சு, 7 நாட்கள் தான் எனக்கு பிராணம் இருக்க போறது. அந்த 7 நாட்களுக்குள்ளே எனக்கு சில சில சத்து விஷயங்கள் சொல்லலாமே. என்ன சத்து விஷயம் என்று சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரம் தெரிவிக்கிறார். என்ன கேட்கிறேன்னா, நான் எதை கேட்டால் கேட்காதெல்லாம் கேட்கப்பட்டது ஆகுமோ? இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நான் எதை கேட்டால்
கேட்காததெல்லாம் கேட்கப்பட்டது ஆகுமோ? நான் எதை பார்த்தால் பார்க்காததெல்லாம் பார்க்கப்பட்டது ஆகுமோ? நான் எதை பற்றி நினைத்தால் நினைக்காததெல்லாம் நினைத்தாற்பால் ஆகுமோ? நான் எதை பற்றி தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளாததெல்லாம் தெரிந்து கொண்டது ஆகுமோ? அதை சொல்கிறீரான்னு கேட்கிறார். மறுபடியும் சொல்றேன். நான் எதை கேட்டால் கேட்காதெல்லாம் கேட்டபடி ஆகுமோ? எதை பார்த்தால் பார்த்தாதெல்லாம் பார்க்கப்பட்டது ஆகுமோ? எதை நினைத்தால் நினைக்காததெல்லாம் நினைக்கிறதே ஆகுமோ? எதை தெரிந்து கொண்டால் தெரிந்தாததில் தெரியாததெல்லாம் தெரிந்து கொண்டது ஆகுமோ? அதை சொல்கிறாரான்னு கேட்டார். நமக்கு புரியவே இல்லை. என்ன சுவாமி, எதை தெரியும்? இது ஒண்ணு தெரிஞ்சல, ஒண்ணு வேண்டாம். தங்கத்தை தெரிஞ்சுட்டேன், மோதிரம் தெரியும், ஒட்டியானம் தெரியும், கமல் தெரியும், நெக்லஸ் தெரியும், மூக்குத்து தெரியும், தோடு தெரியும், இத்தனையும் தெரியணும். அப்ப தங்கத்தை தெரிஞ்சா மற்றதெல்லாம் தெரியாது. அதே போல மண் தெரிஞ்சுட்டா, மண்ணை தெரிஞ்சுட்டா பானை தெரியாது, மடக்க தெரியாது, சரக்கு தெரியாது, ஒவ்வொன்றும் தெரியணும். அதே போல எதை தெரிஞ்சு கொண்டால் இது தெரிஞ்சுப்போம், எதை கேட்டால் தெரியாது தெரியுமோ, எதை நினைத்தால் நினைக்காததெல்லாம் தெரியுமோ அப்படின்னு கேட்கிறார். அந்த ஒன்றை தவிர அடியனுக்கு அனுகிரகிக்க வேணும் என்று கேட்க, அப்ப இது போல உண்டா சுவாமி? ஏன்னா இருக்கிறது 7 நாள், இருக்கிறது 7 நாள், 7 நாட்களுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நமக்கே சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவகாசம் ஏற்படுறது, பிரியத்துக்காக. சில குழந்தைகள்லாம் பரீட்சையில படிக்க மாட்டான், கடைசி நிமிஷத்துல படிப்பா. கடைசி நிமிஷம் படிக்கிறச்சே அந்த புத்தகம் பூர்த்தியா துறவு பண்ணணும். எங்க சுவாமி பாக்குறதுன்னா, இருக்கிறதே 3 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸாம் போகணும், என்ன பண்ணலாம்? அந்த மாதிரியான நிர்பந்தம் வந்துட்டு பரீட்சத்துக்கு இருக்கிறது 7 நாட்கள். 7 நாட்களுக்குள்ள எல்லாம் முடியுமா? முடியவே முடியாது. என்ன சுவாமி சொல்றது? ஏன் சொல்றது? இதே போல் ஏன்னா நமக்கெல்லாம் அந்த மாதிரி சந்தேகம் வந்துடும். சுவாமி சீக்கிரமா சொல்லுங்க சுவாமி, உடனே முடிக்கிற மாதிரி எந்த காலட்சம் ஆகட்டும், 4 நாள் இருக்கட்டும், 5ஆம் நாள் சாத்துவரை பண்ற மாதிரி பண்ணு. 5ஆம் நாள் சாத்துவரை ஆயிடணும். அதுக்குள்ள நீட்டிக்க வேண்டாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த கேள்விய பார்வதியை கேட்டா பரமசிவனார்ட்ட சடசநாம 1000 பாசனம், விஸ்வம் விஸ்வம் வசக்காரகா பூதபவியு பவத் பிரபுன்னு 1000 திருநாமாக்கள் சகசநாமம் இருக்கு. அந்த 1000 திருநாமங்கள் சேவிக்கணும்னா குறைந்தபட்சம் 20 நிமிஷம் தான் ஆகும். 20 நிமிஷம் சேர்க்கறதுக்கு இந்த பிள்ளைக்கு அவகாசம் கிடையாது. அவகாசம் என்ன? விளையாட போகணும், வேற ஏதோ காரியம்லாம் இருக்கு, அவகாசம் கிடையாது. ஆனா எந்த ஒன்றை சொன்னால் அந்த 1000 திருநாமம் சொன்னதுக்கு சமமாகுமோ அந்த ஒன்றை சொல் என்று தன்னுடைய பர்த்தாவான பரமசிவனாட்ட கேட்கிறார். ஏனோ பாஜேனோ லோகனா விஷ்ணோ நாம சகஸ்டகம் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அப்ப பரமசிவனாது பதில் சொல்றாரு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்டநாம தத்துல்யம் ராமநாம வரானன் தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த ராமநாமத்தை சொன்னா அப்ப சகஸ்ரநாம சொன்னதுக்கு சமம்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இங்க எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாக ஆகிறதோ, என்ற ஒன்றை நினைத்தாலே எல்லாம் நினைத்ததாக ஆகிறதோ, எந்த ஒன்றை கேட்டால் எல்லாம் கேட்டதாக ஆகிறதோ, என்ற ஒன்றை பார்த்தால் எல்லாம் பார்த்ததாக ஆகிறதோ, அந்த ஒன்றை சொல்லுன்னு தெரிவிக்கிறார். இப்ப நமக்கு என்ன தோணும்னா, இதெல்லாம் 7 நாட்கள் சொல்ல முடியுமா சுவாமி? சொல்ல முடியுமா அப்படின்னு சுக்கராச்சாரிய இந்த விண்ணப்பம் பண்றார். சுக்கராச்சாரிய விண்ணப்பம் யார் பண்றார்? பரீட்சித்து பண்றார். 7 நாட்கள் தான் கெடு. நமக்கெல்லாம் சுவாமி அடுத்த வாரம் உங்களுக்கு பிராணம் போறது அப்படின்னு வந்துருச்சுக்க, சும்மா போறது கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கோண்ணா, ஒண்ணுமே ஓடாது. ஏதாவது ஓடுங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருக்க செய்து இங்க இவருக்கு இந்த மாதிரி. ஆனாலும் பரீட்சத்துக்குள்ளுக்குள்ள பயம் இருக்கு. பயம் இருந்தாலும் முனிக்குமாருடைய சாபம் வீணாகாது. 7 நாள் பிராணம் போகதான் போறது. போகக்கூடிய பிராணம் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கலாம், அதுவும் ஆச்சாரண்ட சுக்கராச்சாரத்தை கேட்டுட்டு போலான்றதுக்குதான் பிரார்த்திக்கிறார். அந்த சுக்கராச்சாருடைய பெருமையை சொல்றார். ஏன்னா என்ன பெருமைன்னா, இப்ப என்ன ஆச்சரியமான பெருமை. என்ன பெருமை? அவர் பிக்ஷம் எடுத்துதான் சாப்பிடுவார். ரிஷிகளாகட்டும், முனிவர்களாகட்டும், சன்னியாசிகளாகட்டும், இவரெல்லாம் பிக்ஷம் எடுத்துதான் சாப்பிடுவார். பிக்ஷம் எடுக்கணும்னா பிக்ஷம் எடுக்க போனா இந்த ஆத்துக்கு போகணும், இந்த இடத்துல போனோம்னா 10 நிமிஷம் போடல,
போடாதபடியில் அடுத்த ஆத்துக்கு போகலாம். அடுத்த ஆத்துல ஏதோ குறைச்சலா போட்டிருக்கான், அது நமக்கு போறாது, அது அடுத்த ஆத்துக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் போட்டான். ஒரு 5 ஆத்துக்கு போன உடனே நமக்கு வயிறு நிறைய ஏதோ கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னி தண்ணி விட்டுடலாம், அடுத்த மறுநாள் போகலாம் என்கிற நிலை உண்டானா கிடையாது. அந்த நிலை கிடையாது. ஒரே ஆத்துக்கு போவா. அந்த ஆத்துக்கு போன உடனே அங்க வெளியில அவ காத்துட்டு இருப்பா. அவ காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய பெண்மணியானவள் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றால் இவ கிளம்பி போயிடுவான். சரி சுவாமி, எத்தனை நாள் காத்துட்டு இருப்பா? 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா அதுக்குதான் நேரம் சொல்றாங்க. என்ன பசுமாட்டை கறக்கிற மோனம், பால் கறக்கிற மோனம், பசுமாட்டு பால் கறக்கிற மோனம். அந்த பால் கறக்கச்சே அந்த பால் அந்த பாத்திரத்துல பூர்த்தி ஆகணும். எத்தனை நாள் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் ஆச்சு அந்த பசுமாட்டுடைய காம்பை பிடித்து பால் கறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த வீட்டை நிப்பா, நின்றுப்பா. அதற்குள்ள அந்த பெண்மணி வந்து போடவில்லை என்றால், ஓ இந்த பெண்மணி போடல, இந்த பெண்மணிக்கு தயையில போட்டிருக்கு அப்படிலாம் நினைக்க மாட்டா. என்ன தெரியுமா நினைப்பா? எனக்கு இன்னைக்கு பிரசாதம் கிடையாது, பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டார், நான் ஏதோ யாருக்கோ கொடுக்கல போல் இருக்கு, பெருமாள் இன்னைக்கு என்னை பட்னி இருக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பிடுவான். அடுத்த அதுக்கு போக மாட்டான். அப்படிப்பட்ட உயர்ந்த சுபாவம் படைத்தவர் சுக்கராச்சாரியர். இத சொல்றது யாரு? பரீட்சித்து. இப்படிப்பட்ட பெருமேன்மை படைத்த இந்த சுக்கராச்சாரியர் என்னிடத்துக்கு வந்திருக்காரு. என்ன அடியன் செய்த பாக்கியம்தான் என்ன, பாக்கியம்தான் என்ன இருந்தாலும் ஏன் சுக்கராச்சாரிய பெருமையை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். தன்னுடைய தகப்பனாரான வியாசரும் போயிட்டு இருக்கார், வியாசர் பின்னாடி சுகர் போயிட்டு இருக்கார். வியாசர் போகும்போது குளிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தன்னுடைய ஆடையை உடித்துக் கொண்டு நேரம் வந்து சேவிக்கிறார். அதே வியாசர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சுகர் பின்னாடி போச்சு, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலோ வஸ்திரத்துல சாத்தி கொள்ளாமல் நேரா சுக்கராச்சாரம் வந்து சேவிக்கிறார்னா அப்ப சுக்கருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன? வியாசரை காட்டும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமகான வியாசருடைய பெருமை. ஆனா வியாசரை காட்டும் சுகருக்கு பெருமை. ஏனென்றால் வியாசர் கூப்பிடுறாரு, சுகான்னு கூப்பிடுறே, அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன, செடிகள் என்ன, இலைகள் என்ன, தழைகள் என்ன, இதெல்லாமே தகப்பனாரே கூப்பிட்டாயா என்று கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு தன்மையை பாவம் பேரு. அந்த தன்மையை பாவத்தோடு இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து அப்ப 10 நிமிஷம் தான் இருப்பான். அந்த 10 நிமிஷம் தான் என்ன கணக்கு சுவாமின்னா அதுக்கு கோதோஷண காலம்னு பேரு. கோதோஷண காலம், கோன பசுமாட்டை கலக்கக்கூடிய காலம், அந்த காலம் வரைக்கும் தான் மடியில வச்சு பால் கறக்கக்கூடிய காலம் வரைக்கும் தான் அவர் இருப்பார். இந்த சன்னியாசி வாதம் நிற்கிறான்னா இந்த ஆனா அவ கொண்டு வந்து போடலைன்னா எனக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அந்த அளவுக்கு பெருமை இருந்தவர் யார்? சுகர். அத்தனை பெருமை இருக்க செய்து இந்த சுகராச்சாரியர் இடத்துல வந்தாருன்னு அவரை கொண்டாடுறார். இருந்தாலும் பரீட்சத்துக்கு இருக்கிறது 7 நாட்கள் தான். அந்த 7 நாட்கள் தான் இருக்கு. இப்படி 7 நாட்கள் இருக்க செய்து இப்ப இவ்வளவு தூரம் பயந்துட்டு இந்த மாதிரி பரீட்சைக்கு பேசுறானும் பேசின்னு இருக்க செய்து அப்பதான் தெரிவிக்கிறார் சுக்கராச்சாரியர். சிரிப்பு மாறாத புன்சிரிப்போடு சுக்கராச்சாரியர் முதல்ல பரீட்சத்தை பார்த்து, பரீட்சத்தே பதட்டப்படாதென்று, பதட்டப்படாதென்று முதல்ல உட்காந்துக்கும், பதட்டப்படாதுன்னு. சுவாமி 7 நாட்கள் தான் இருக்கு, இந்த 7 நாட்கள் இருக்கச்சதே பதட்டப்படாதுன்னு நாம தான் என்ன பண்ணுவாங்க? சுவாமி உனக்கு வந்தா தெரியும், எனக்கு தானே வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கிறபடியாலே நான் தானே பதட்டப்படணும், உமக்கு 7 நாளும் கெடு வைக்கலையே, அடியனுக்கு தானே 7 நாள் கெடு வச்சிருக்கா சொல்லுவோம். பதட்டப்படாதுன்னு சொல்றாரு. யாரு? சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். சிரிப்பு மாறாத புன்சிரிப்போடு பதறீங்கன்னா அப்ப என்ன 7 நாள் இருக்குன்ற, 7 நாள் இருக்கு, நல்லா உட்காந்துக்கோ என்ன உட்காந்துக்கோ. என்னைக்குமே அவாவாருக்கு சுவாமி தனக்கு வந்தா தான் தெரியும் சொல்லுவா. அந்த கட்டம் சில பேர்லாம் வழியில ஓடு அழவா இருக்கும், இதெல்லாம் பொறுத்துக்கணும் சுவாமி, ஏன் இந்த மாதிரி அழகன்னு சொல்லுவா. உமக்கு வந்து வழி வந்தாதான் சுவாமி தெரியும், எனக்கு வந்து இருக்கணும்,
எனக்குதான் அந்த கட்டம் தெரிஞ்சிருக்கிறாள் இல்லையா? ஏன் எது வந்தனா அந்த கட்டம் இப்ப பரீட்சத்துக்கு இருக்கு. ஆனாலும் பரீட்சத்து ஒரு வார்த்தை சொல்லல. என்ன ரிஷி இந்த மாதிரி சொல்றாரு சுக்கராச்சாரியர்? என்ன தெரிவிக்கிறார்? பதட்டப்படாத, படத்தை தொடாத, படத்தை தொடாத அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இது எது போனோம்னா, என்னைக்குமே ஒரு துக்கம் வந்துட்டு வச்சுக்கோ, அந்த துக்கத்தை காட்டிலும் பெரிய துக்கம் வந்துருச்சுன்னா சின்ன துக்கம் காணாம போயிடும். சின்ன துக்கம் காணாம போயிடும். ஒருத்தர் என்ன பண்ணார், அப்படியே கத்தி வச்சுட்டு பழத்தை சீவிட்டு இருந்தார். சீவிட்டு கட்சி கைக்கு அறந்து கொடுத்து, கை அறந்து கொடுத்து, அறந்த உடனே ரத்தம் வந்துடுத்து. ஓ ரத்தம் வந்துடுத்து, ரத்தம் வந்துடுத்து, ரத்தம் வந்துடுத்துன்னு அப்படி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கச்சு அதை கொண்டு போய் 4 பேர் காட்டணும். சில பேருக்குலாம் வியாதி இருக்குன்னு சொல்றதுல ஒரு ஆசை, ரொம்ப தவறான கருத்து. வியாதி இருக்குன்னு சொல்லவே படாது. சொல்லப்படாது. வைத்தியத்தை சொல்லலாம், மருத்துவத்தை சொல்லலாம். உடல்லாம் அப்படியே டம்மாட்டம் அடிச்சுட்டு எனக்கு என்னமே வியாதி இருக்கு, என்ன மாதிரி வியாதி யாருக்கு இருக்கு, அது பெரிய பெருமையா? அது பெருமையே கிடையாது. இந்த வியாதி என் தலையில தான் வரணுமா அப்படின்னு சொல்லி தலையை அடிச்சுக்க வேண்டியது தவிர, அதை விட்டு வியாதியை பெருமையா சொல்லிக்கிறாங்க. இது சொல்ல வந்தேன். இதை 4 பேரு காமிக்கணும்னு போயிட்டு இருக்கா. இன்னொருத்தர் அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு எப்படி வர்றான்னா, கையே அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துட்டு இருக்க. இப்ப இந்த தன்னுடைய கத்தியால சீவிக்கொண்ட இந்த கையில துணு ரத்தம் வந்துட்டு இருக்கணும், அது பெருசா படுமா? அது படவே படாது. அது படாம என்ன இருக்கும்? ஓ அவருக்கு கையே போயிடுத்த சுவாமி, ரத்தம் சொட்டின்னு இருக்க, அதைத்தானே பிரதானம் பாக்குறா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னைக்குமே ஒரு துக்கம் இருந்தா அந்த துக்கத்தை காலம் பன்மடங்கு பல்கி பெருகி இருக்கக்கூடிய துக்கம் வந்தால் அந்த சாமானிய துக்கம் காணாம போயிடும். இத வாழேருக்கான தேலேறு பாயுமா போலேன் மாயுமா போலேன் வியாக்கியாத்தான் அடிப்பார். வாழேருக்கான தேலேறு மாயுமா போலேன் அப்படின்னா, தேள் கொட்டிடுத்து, அடியன் கட்டியால் சிவின்னு சொன்னோம்னா தேள் கொட்டிடுத்து வச்சுக்கோ. தேள் கொட்டிடுத்து வலிக்கிறது வரையும் காமிக்க போனா அங்க ரத்தம் சொல்றதோட கையே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் வாழேருக்கான தேலேறு மாறுமா படுதுன்னா, சின்ன வலின்னா தப்பிப்போம். இது பெரிய வலின்னா இதை விட பெருசா ஒருத்தர் சொன்னா அப்ப பயந்து போய் பேசுவாங்கன்னு. அதைத்தான் சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். உனக்கு என்ன 7 நாட்கள் இருக்குன்னு. 7 நாட்களா சுவாமி? 7 நாள் சுவாமி. 7 இந்த துணி மாத்தினாலே கொஞ்சம் சப்தம் மாறும், அதுக்குண்டான அர்த்தங்கள் மாறும். 7 நாள் இருக்கா சுவாமி? 7 நாளுக்கு சுவாமி, ரெண்டுமே 7 நாள் தான். ஆனா இந்த துணி மாறச்சே 7 நாள் தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 7 நாள் இருக்கு அப்படின்றா இல்லையா? இப்ப சுக்கராச்சாரிய சொல்றது 7 நாள் இருக்குன்ற. இவர் 7 நாள் தானே சுவாமி இருக்குன்னா பரீட்சைக்கு பயந்தீங்கன்னா அப்ப பொதுவா என்ன சொல்றா? அப்ப சுக்கராச்சாரியர் 7 நாள் இருக்கே, 7 நாள் இருக்க பரீட்சத்து, இன்னும் பயப்படாத. அப்போ ஒரு கதை சொல்றேன். கட்வாங்கன்னு ஒருத்தர், ஒரு ராஜா. அந்த ராஜா ராமனுடைய வம்சமாக இருக்கக்கூடிய இஷ்வாகு வம்சம். அந்த விஸ்வாகு வம்சத்துல பிறந்தவன் கட்வாங்கு ராஜா. அந்த ராஜா தேவர்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டது ஒரு காலத்துல. அப்ப தேவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்ட காலத்துல தானே அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய நிலையிலே தேவருக்கு உதவி பண்ணி தான் தேவர்களை ஜெயிக்க வைத்து கொடுத்த இந்த கட்வாங்கன்னு பேரு. இஷ்வாகு குலத்திலக்கமே பெருத்த ராஜாக்கள், ஒவ்வொரு ராஜாக்களும் தேவர்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய உபகாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கச்சே இதெல்லாம் பண்ண 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 அங்க கட்வாங்க நன்னா அங்க அசுரர்களை தோற்கடிச்ச வச்சு எல்லாரையும் தேவர்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஜெயிக்க வச்ச உடனே இந்திரனுக்கு பகு சந்தோஷம். ஓ இந்த கட்வாங்க மகாராஜா நன்னா நம்மளை காப்பாத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் கட்வாங்கிட்ட போய் இந்திரன் எழுந்து கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது வரம் கேள, ஏதாவது வரம் கேட்கலாமே, ஏதாவது வரம் வாங்கிக்கேன்னு கேட்டார். வரம் வாங்கிக்கோன்னு கேட்ட உடனே தேவேந்திரன் தேவேந்திரன் தான் இந்திரன். தேவேந்திரன் கேட்ட உடனே கேட்கக்கூடாத வரத்தை இந்த கட்வாங்கன் கேட்டார். கேட்க வேண்டிய வரத்தை கேட்டுன்னா பரவாயில்ல, கேட்கக்கூடாத வரத்தை கேட்டார். அப்படி என்ன சுவாமி கேட்கக்கூடாத வரம்னா, எனக்கு இன்னும் எத்தனை நாள் ஆயுஷ் இருக்கு சொல்லு அப்படின்னு இந்திரன்ட்ட அப்படி கேட்டுட்டார். யாரு? கட்வாங்க. கட்வாங்க மகாராஜா எனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு ஆயுஷு அப்படின்னு கேட்டார். இந்திரன் நினைக்கிறார், ஓ இந்த கேள்வியே கேட்டே இருக்கப்படாது, இந்த ராஜா எதற்காக கேட்டான்னு தெரியல,
கட்டுவாங்கனே, இது தேவ ரகசியம், இதை நான் சொல்லப்படாது. இருப்பினும் நீ கேட்டேன்றதுக்காக சொல்றேன், கேட்டேன்றதுக்காக சொல்றேன். சொல்லு சொல்லு, என்ன சொல்லுன்னு. எத்தனை எத்தனை வருஷங்கள் இருக்கு, எத்தனை யுகங்கள் இருக்குனர். யுகமே கிடையாது, வருஷம் கிடையாது. இன்னும் ஒரு நாள் கூட இல்ல, ஒரு முகூர்த்த காலம் தான் உனக்கு ஆயுசு இருக்குன்னார். ஒரு முகூர்த்த காலம்னா என்ன? 1.5 மணி சாவகாசம். 1.5 மணி காலம் தான் உனக்கு ஆயுசே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு உடனே முகத்தை பார்க்கறான், கட்டுவாங்க முகத்தை பார்க்கறான் தேவேந்திரன். ரொம்ப கவலைப்படுவான் போல் இருக்கு, 1.5 மணி நேரத்துக்கு இவட ஆயுசு போக போறது, இவர் பிராணம் போக போறதுன்னு கவலைப்படானா ஒன்னும் கவலையே படல. ரொம்ப பயப்படுவான் போடுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஒண்ணுமே பயப்படல. நேரம் அங்கிருந்து இறங்கி வந்தான். பிள்ளைக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணா. பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னு பகவான தியானம் பண்ணினா. தியானம் பண்ணி கொண்டே அத்தனை முடிச்சுட்டோன்னு மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான். மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான். இத்தனை நாளி 1.5 மணி சாவகாசம், 1.5 மணி நேரம் தான் தெரிஞ்சது, தான் இருக்க போறோம்னு தெரிஞ்சது. ஆனா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தானே நேரே பகவான தியானம் பண்ணி கொண்டு அத்தனையும் முடிச்சு முகூர்த்தம் போய் இது மோட்சத்துக்கு போயிட்டாரோ. ஆஹா, ஒரே ஒரு முகூர்த்தம் தான் வாழ்ந்தது. இந்த கதையை பரீட்சித்து சொல்லி, யாருக்கு? பரீட்சத்துக்கு சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். பரீட்சித்தே, உன்னுடைய பாடு தேவல 7 நாட்கள் இருக்கு. ஆனா கட்வாங்கனுக்கு ஒரு முகூர்த்த காலம் தான், ஒரு நாள் கூட இல்லை, 1.5 மணி சாவகாசம் தான். அப்படி இருக்கச்சதே நீ எவ்வளவோ பரவாயில்லையே, உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கிறார். உனக்கு என்ன வேணும் அதுல கேளு அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எது வேணாலும் கொடுக்குறேன், எது வேணாலும் கொடுக்குறேன். என் தந்தையார் பாகவதம் எழுதி வச்சிருக்கார், அதையும் கொடுக்குறேன். அல்லது அவர்தான் நான் கத்தேன். ஆக அதில் இல்லாத கருத்துக்களே கிடையாது, அது உயர்ந்த கருத்துக்கள். அந்த கருத்துக்களை உனக்கு சொல்றேன். ஏன்னா ஒன்றை நீ தெரிஞ்சு கொண்டால் எல்லாம் தெரிஞ்சது ஆகுமான்னு கேட்டா இல்லையா? நீ பாகவத கதையை சொன்னா அனைத்தையும் அறிந்தாய் என்று ஆக போகிறாய். இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல் நாள் காலட்சத்தில் இதை பார்த்திருக்கோம். பாகவதத்தை தெரிந்து கொண்டா எல்லாம் தெரிஞ்சது ஆகுமா? ஆம். அதனால்தான் எந்த ஒன்றை தெரிந்து கொண்டா எல்லாம் தெரிந்து கொண்டதா ஆகுமோ அந்த ஒன்றை சொல்லுன்னு சுக்கராச்சாரிய பரீட்சித்து மகாராஜர் பிரார்த்திக்கிறார். அப்ப பாகவதத்தை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து ஆக போறது ஆகுறது இல்லையா? அதனால அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். பரீட்சித்து கேட்கிறார், ஆனா நீ சொன்ன எல்லாத்தையும் நான் மனசுல வாங்கிக்கணுமோனோ, மனசுல வாங்கிக்கணுமோனோ? ஏன்னா மனசானது கண்டபடி பயப்படாது. என்னைக்குமே காலட்சேபம் வந்திருக்காது. காலட்சேபம் கேட்கிற வரைக்கும் ஒரு நல்லா கேட்டுட்டே இருக்கலாம். காலட்சேபம் முடிஞ்ச உடனே சுவாமி என்ன சொன்னார், எதை சொன்னாரு, ஏற்கனவே ஒரு தொண்டை சரியா இல்லை, தொண்டை சரியா இல்லாதபடியால ஏதோ சொல்லிட்டு இருக்கார், ஏதோ கேட்டுட்டு இருக்கோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறதுன்னு தெரியல, இதெல்லாம் இருந்துட்டு இருக்குமோனோ. ஏன்னா மனசுல நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், நிற்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். அப்ப இவனுடைய மனசுல தரிக்கணுமோனோ, நீ சொல்றது எல்லாம் மனசுல தரிக்கணும். மனசு ஒரு இடத்துல எந்த இடத்துல மேயப்படாது, நிலைப்பட்ட மனதோடு நீ சொன்னது ஞாபகம் இருக்கணுமே. அதாவது இத்தனை ஞாபகம் இருக்கணும்னா என்ன பண்றது? கேட்டு இருக்கோம், கேட்டுட்டு முடிச்ச உடனே சில இடத்துல அந்த வாசப்படி தாண்டின உடனே என்ன ஆகுன்னா எல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். சுவாமி நேத்திக்கு சொன்னேன் சுவாமி அப்படின்னா, நேத்திக்கு போயிடுச்சு சுவாமி, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சணும், மறந்து போயிட்டு சொல்றோமோனோ. அந்த மாதிரி இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது மனசுல நிக்கணுமோனோ. எதுவா இருந்தாலும் நன்னா மனசுல நிற்கிறோம், மனசுல நின்றா தோண்டுது. அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி மறந்து போனா காலட்சேபம். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க கொஞ்சம் மறந்துட்டே வச்சுக்கணும். எங்களை போல இருக்கக்கூடிய ஆலட்சேப அதிகாரி கொஞ்சம் சௌரியம். என்ன சொல்லுவாங்க சௌரியம்? மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். மறந்து போயிட்டேன்னா நாளைக்கு இதே விஷயத்த சொல்லலாம், உங்களுக்கு தெரியலையே, இதே விஷயத்த சொல்லலாம்னா நாங்களும் திரும்ப புதுசா பார்த்துட்டு வர வேண்டாமே. விளையாட்டுக்காக சொன்னேன், பார்த்துட்டு வரவானா இல்ல. 100 வருஷங்கள் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் 500 600 வருஷங்கள் ஆயுசு இருந்தாலும் 600 வருஷத்துக்கும் நம்முடைய சம்பிரதாயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, புதுசா இருக்கு.
குருவாச்சாரம் அவ்வளவு எழுதி வச்சிருக்கா. என்னமோ மறந்து போகணும், மறந்து போனதான் திருப்பி சொல்ல முடியும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விளையாட்டுக்காக சொன்னேன். இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். அதெல்லாம் மனசுல நிக்கணும் போகணும். நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான்னு தெரிவிக்கிறா இல்லையா? இல்லையா சுவாமி? சிலதெல்லாம் நிக்க மாட்டேன்றது. நிக்க மாட்டேன்றதுன்னா ஏன்னா இதை நன்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா ராமாயணமோ மகாபாரதமோ எதுவா இருந்தாலும் எத்தனை தடவை சொன்னாலும் இன்பம் பயக்கும். ராமாயணம் கேட்டா சுவாமி, காலட்சுமம் கேட்டாச்சு, மறுபடியும் 2வது காலட்சுமம் கேட்கலாமா? 10 தடவை இல்லை, 100 தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, எத்தனை தடவை தான் கேட்கலாம். ஆனா லோகத்துல புஸ்தகங்கள்லாம் இருக்கணும். வார சஞ்சிகையெல்லாம் வருதுல, இந்த ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு புஸ்தகம் வந்துட்டு இருக்கும். அந்த புஸ்தகம் அட்டவணை மேல இருக்கு இல்லையோ, அந்த அட்டைப்படத்தை பார்க்காம உள்ளுக்குள்ள திருப்பிட்டே வச்சுங்க. ஓ இது என்ன சுவாமி, 2 வாரத்துக்கு முன்னாடி புஸ்தகம் தூக்கி அப்படி தூக்கி எரிஞ்சுவோம். அப்ப முன்னாடி புஸ்தகமா இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த புஸ்தகத்தை ஏன் கொண்டு வந்து வச்சான்னு அப்படி அலட்சியமா தூக்கி எறியணும். அதே போல முன்னாடி இருந்த ராமாயணம் தான், முன்னாடி இருந்த மகாபாரதம் தான், முன்னாடி இருந்த ஆழ்வாசி சுக்திகள் தான் அப்படின்னு தூக்கி எறிவோமான்னா சொல்ல 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 இன்பம் பயக்கும் அப்படின்னா வேறி அப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கும். கேட்டு ஆறார் மாணவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லுன்னு அதை கேட்க கேட்க இன்பம் முடிக்கிறது. ஏன் சுவாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்பமே கொடுக்க மாட்டேன்றது? ஒரு வாரம் வந்துருச்சுன்னா அடுத்த வாரம் இன்பம் இல்லை. ஆனா இதுல இன்பம் என்ன கிடைக்குதுன்னா, அங்க சொல்லப்பட்ட விஷயம் வேறு, இங்க சொல்லப்படுகிற விஷயம் வேறு. அங்க சொல்லப்படுகிற விஷயம் சரீரத்தை பத்தின விஷயம். சரீரத்தை பத்தின விஷயம் என்னாலே சரீரம் அஸ்வரம். அதுவும் என்னது இருக்க போறதா கிடையாது. என்னைக்கு வேணாலும் போகக்கூடிய சரீரம் தான் அது. ஆனா ஆத்மா பத்தின விஷயம்னா சாஸ்வதமான சரீரம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மேலும் தெரியாது சுவாமி. 60, 70, 80, 90, 100 தெரியாது. ஆனா ஆத்மா என்னைக்கு சுவாமி? அனாதி நித்தியம். சரீரம் நித்தியமானா நித்தியம் கிடையாது. அதுக்கு ஆயுஷ் போயிடுச்சுன்னா திரும்பி போயிட்டே இருக்க போறது. இது சொல்ல வேணும்னா அப்படியே ஆத்மா பத்தி பேசுனா அப்ப இத உடலை பத்தி பேசக்கூடியதை தூக்கி போட வேண்டியதான். வார சஞ்சிகை எல்லாம் என்ன பண்றது, வார வாரம் எது பத்திரிகை வருதணும், அந்த பத்திரிகை எல்லாம் உடலை பத்தினது. ஆத்மா பத்தினா நல்லா இருந்திருக்கணும். அதனால அப்ப இந்த மாதிரி உடலை பத்தி தூக்க விடுந்தான். அறியாத நிச்சயமான ஆத்மாவை பற்றித்தானே உபதேசிக்கிறார் பரீட்சித்து. பரீட்சித்தே நான் ஆத்மா பத்தி தான் உபதேசிக்கிறேன். பரீட்சித்து நல்ல கேள்வி கேட்டாய். கேட்டது அத்தனையும் மனசுல நிக்கணுமோனும். நிக்கணும்னா எப்படி சார் நிக்கணும்? இப்ப நீங்க கேட்டு அத்தனையும் மனசுல நிக்கணும். எப்படி நிக்கணும்? அதற்கு முதல்ல தேவை பகவத் தியானம். என்ன தேவைன்னா பகவத் தியானம் தேணும். இதில் தான் மொத்தமே ஆரம்பம். இதுதான் பகவத் தியானம் இருந்தால்தான் கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மனசுல அப்படியே நன்னா நின்று இருக்கும். இல்ல ஆச்சார தியானங்களும் வச்சுக்கணும். அப்படி மனதில் நீக்கணும். இதுதான் 2வது ஸ்கந்தத்துடைய தொடக்கத்திலே இதான் தெரிவிக்கிறார். முதல் ஸ்கந்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல் ஸ்கந்தம் என்ன சொல்லிட்டார்? பரீட்சித்து மகாராஜ சாபமிட்டார் முனிகுமாரன், அதோட போயிடுச்சு. இந்த 2வது தொடக்கத்திலே தெரிவிக்கிறார்னா ஆத்மா நன்னா நிலைச்சு நின்றுதான் இருக்கு. இருந்தாலும் அந்த சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே தரிக்கணும்னா முதல்ல பகவத் தியானம் இருக்கணும். பகவத் தியானம் இருக்கணும். பிரம்மத்தை தியானம் பண்ணுவதற்கு வழி இருக்கா சுவாமி? என்ன வழி இருக்கு? பிரம்மத்தை தியானம் பண்ணணும்னா தியானம் பண்ணணும், தியானம் பண்ணுன்னு சொல்லிட சதா பசந்தி சூரியகான்னு எப்ப போற அவனை நினைச்சுட்டே இருக்கணுமாண்ணா அதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கு சொல்றாரு யாரு? பரீட்சித்து மகாராஜாவுக்கு யார்? சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். பரீட்சித்தே உனக்கு பிரம்ம தியானத்தை நான் சொல்றேன் கேளு. என்ன விராட் சுரூபத்தை முதல்ல சொல்றேன் கேள். விராட் சுரூபம் பகவானுடைய சுரூபம். விஸ்வம் விஸ்வம் வசத்காரகா பூதபவ்ய பகவத் பிரபுன்னு அந்த விராட் சுரூபத்தை சொல்றேன். பிரம்மம் உலகத்தை எல்லாம் படைக்கிறது, உலகத்துல படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, எல்லாம் இருந்து பகவானுடைய விராட் சுரூபம். ஜெகத் சர்வம் சரீரந்தே. இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரமா இருக்கு இல்லையா? ஒண்ணுமில்லை. விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினானோ கீதையின் நடுவுல உலகமே தனக்கு உருவம் என்று காட்டினான் விடுவான். கீதை நடுவுல 10ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் 2 அத்தியாயத்திலையும் ஓ அர்ஜுனா என்ன பார்த்துக்கணும், நான் இப்படி இருக்க மாதிரி இந்த பிரபஞ்சமே நான், இந்த பிரபஞ்சமே நான் காட்டணும். அப்படி இருக்கச்சே நாம் தெரிந்து கொண்ட உலகங்கள் 14 லோகங்கள், 14 லோகங்கள் இல்லையா? ஆனா
நாம இப்ப இருப்பது பூமண்டலம். ஏன்னா ஒரு அண்ட கடாகம் என்பது 14 பிரியத்துக்காக சொன்னேன், ஆரம்பத்தில் சொல்றேன். ஒரு அண்ட கடாகம் என்பது 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களே 7 லோகங்கள் கீழே, 7 லோகங்கள் மேல் லோகம். அதுல நடுவுல இருக்கக்கூடிய லோகம் தான் பூமண்டலம். அந்த பூமண்டலம் நாம இருக்கோம். மேல இருக்கக்கூடிய லோகங்கள் இது பூபகா, சுபகா, மககா, ஜனகா, தபகா, சத்தியம். அதுக்கு முன்னாடி பூமி. இது 7 லோகங்கள். அதே கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் இது அதல, சுதல, விதல, ரசாதல, தலாதல, பாதாள லோகங்கள். அதுக்கு முன்னாடி பூலோகம். மொத்தம் 7 லோகங்கள். ஆக 7 7 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களும் பிரம்மத்துக்கு சரீரம் தான். தெரியும், விராட் ஸ்வரூபம்னு பேரு இந்த பிரம்மத்துக்கு சரீரம். அப்ப இந்த பிரம்மத்துக்கு சரீரம். அப்ப இந்த 14 லோகங்களும் பிரம்மத்தின் சரீரமாக தியானிப்பாய். பரீட்சித்து தியானம் பண்ணு. எப்படி தியானம் பண்ணும்? இந்த பகவான் லோகம்னா பிரம்மத்துக்கு சொரூபம். பகவான் நினைக்கு பூமி மட்டும் இல்ல, அந்த பூமி இந்த பூமி பாருங்க, பூமி என்பது அவருடைய உடல்ல ஒரு அங்கம் தான். அவர் உடல் சரீரம் இருக்கு. இந்த சரீரத்தை ஒரு அங்கம் கை, சரீரத்தை ஒரு அங்கம் காது, சரீரத்தை ஒரு அங்கம் மார்பு இருக்கு இல்லையா? அதே போல இந்த பூமியும் பகவானுடைய சரீரத்தில் ஒரு அங்கம், அடுத்த உலகம் ஒரு அங்கம். இந்த மாதிரி 17 உலகங்களுக்கும் தன் திருமேனியா கொண்டு பிரம்மம் விளங்குகிறது. அதை நீ தியானம் பண்ணு முதல்ல சொல்லி கொடுக்கிறார். பண்ண முடியுமா பாருங்க. இந்த விராட் சொரூபமே பிரம்மம். 14 லோகங்களை தியானம் பண்ணணும். அந்த 14 லோகங்கள் பகவானுடைய சரீரம் நினைச்சுட்டு தியானம் பண்ணணும். அந்த மாதிரி தியானம் பண்ண சொல்றாரு. தியானம் பண்ண சொன்னா அவருடைய திருவடியை தாவர்கள் தான் பாதாளம். அவருடைய பாதாளம் இது. பாதாள லோகம் தான் கடைசி லோகம். கீழ் லோகத்தை கடைசி லோகம் பாதாள லோகம். அவருடைய திருவிடை தாமரைகள் தான் பாதாள லோகம். புறம் கால்கள் இருக்கு இல்லையா? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் புறம் கால்கள். அந்த புறம் கால்கள் தான் ரசாதலம்னு பேரு. பாதாளோகத்துக்கு அடுத்தது தலாதலம், அதுக்கு அடுத்தது ரசாதலம். ரசாதலம் தெரிஞ்சுக்கோ. காலன் 2 பக்கம் அப்படி இருக்குது. அடுத்து இருக்கும் லோகம் மகாதலம். காடு 2 பக்கம் காடு இருக்கணும், அதுக்கு மகாதலம்னு பேரு. கணைக்கால் தான் தலாதலம்னு பேரு. தலாதலம்னு பேரு. அதுக்கு 2 முழங்கால் இருக்கு இல்லையா? அது சுத்தல. அதல சுத்தல வித்தலம் பார்த்தோம்னா அதான் சுத்தல லோகம்னு பேரு. 2 தொடைகள் தான் ஒண்ணு ஒரு பேர். இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல இருக்கு. அடைய சொல்றது எல்லாமே விஷ்ணு புராணத்தை பூர்ணமா எடுத்திருக்காரு. இதை வச்சுட்டு தான் என்னென்ன சொல்லிட்டு கணிக்கணும். அப்ப அவருடைய 2 தொடைகள் தான் வித்தலம்னு பேரு. அதலம் வித்தலம். அதல வித்தலம் இருக்கு இல்லையா? அதான் 2 தொடைகள். இப்படியே பெருமாள் நினைச்சுக்கோ. அப்படின்னா பாதாள லோகத்தையும் அதே போல புறங்கால்கள் என்று சொல்லக்கூடிய ரசாதலத்தையும், காலுடைய 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாதலத்தையும், கணைக்கால்களா இருக்கக்கூடிய தலாதலத்தையும், 2 முழங்காலா இருக்கிற சுதலத்தையும், 2 தொடைகளாக இருக்கிற வித்தலம் அத்தலத்திலையும் இதெல்லாம் நினைச்சுக்கோனார். இது பெரிய மிகப்பெரிய உருவம். மிகப்பெரிய வடிவம். மனதால் நினைக்க முடியாத வடிவம். ஏன்னா எப்படிப்பட்ட வடிவம் பகவானுக்கு? அப்படிப்பட்ட அதை எப்போது தியானிக்க பண்ணட்டும். எப்போது தியானிச்சுட்டே இருக்கு. சரி சுவாமி, பிரம்மத்தை தியானிக்க என்ன தெரியுமா ஆகும்? பகவான் நம்ம தியானிக்க புலன்கள் கட்டுப்பாட்டுல வந்துடும். நம்முடைய இந்திரியங்கள் இருக்க கண் பகவானே பார்க்கும், காது பகவான் விஷயத்தையே கேட்கும், வாய் பகவான் நாமத்தையே சொல்லும், மூக்கு அந்த பகவானின் திருத்துலாத்தையே நுகரும், அதேபோல கால்கள் அவன் கோயிலை நோக்கி நடக்கும். இதெல்லாம் பண்ண அவனை தியானம் பண்ண ஒவ்வொரு புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வந்துட்டா என்ன ஆகுதுன்னா, என்னதான் பரீட்சித்து இந்த மாதிரி உங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துட்டுன்னா நான் சொல்வதை தவிர உன் மனசு எங்கேயும் போகாதுன்ற. நீங்க என்ன பண்ணணும்னா, காலட்சேபம் கேட்டு கட்சிக்கு முன்னாடி பகவத் தியானம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டேன்னா அடிய சொல்றதெல்லாம் அப்படியே மனசுல நிற்கும், மனசு நின்று இருக்கும். இதைத்தான் உபதேசம் பண்றார் சுக்கராச்சாரியர் யாருக்கு? பரீட்சத்துக்கு. அதனால அப்படிப்பட்ட விராட் சுரூபத்தை தியானம் பண்ணுது. அப்ப நீ நன்றா கேட்டுக்கொள்ளலாம் என்று அவர் கொண்டாட. சரி, உடனே பரீட்சத்து என்ன சொல்லணும்? அதெல்லாம் முடியாது. சரி முயற்சி பண்றேன் சுவாமி, சரி முயற்சி பண்றேன் சுவாமி அப்படின்னு பரீட்சித்து உட்கார்ந்தானா தியானம் பண்ணணுமோ?
தியானம் பண்றதுக்குண்டான ஆசனம் வேணுமோ உட்காரணும். ஆசனம்னா பத்மாசனம். பத்மாசனம் தான் பிரதானம். ஏன்னா தியானத்துக்கு உகந்த ஆசனம் எதுன்னா பத்மாசனம். அந்த பத்மாசனத்தை உட்காரணும். பத்மாசனம் உட்காரணும்னா அப்படி எப்படி உட்காரணும்? புறம் கால்கள் இந்த பக்கம் வரணும், இந்த புறங்கால் அந்த பக்கம் போகணும். கால்கள் ரெண்டும் இப்படி இப்படி வரணும். இது ஒண்ணுத்துக்கும் இப்படி வரணும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படி உட்கார்ந்தா என்ன ஆகுதுன்னா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இது பத்மாசனம். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அது குறைஞ்சு போயிடுச்சுன்னா என்னன்னா காலக்ஷேபத்துக்கு வர்றவாலே இன்னைக்கு அப்படி சொல்றது வெளியில நம்ம நெட்ல பாக்குறோம். அதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க எப்படி உட்கார்ந்து கேட்கறீங்கன்னு அடிக்க தெரியாது. எனக்கு தெரியாது. ஆனா சாமானியம் ஒரு ஹால்ல பண்ணிட்டு இருக்கா, ஒரு கூடத்துல பண்ணிட்டு இருக்கான்னா அவெல்லாம் யார் யார் கேட்டுன்னு அவெல்லாம் பார்க்க போறோம். இன்னைக்கு காலக்ஷேபம்னாலே நாற்காலி இருந்தா தான் காலக்ஷேபமே ஈடுபடுறது. என்ன சுவாமினா சுவாமி முட்டி வலிக்கிறது சுவாமி, நீர்பாடு உட்கார்ந்துட்டே இருக்க ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா பத்மாசனம் உட்கார்ந்து இன்னைக்கு அதிகமா நம்ம பாரத தேசத்துல ஒரு 50 வருஷம் நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு இந்த வெளிநாட்டு மோகம் வந்தபடியா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஊர்ல பத்மாசனத்துல உட்கார மாட்டான். அந்த உட்கார மாட்டான்னா அவருக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்கு. கீழே சில்லுன்னு உட்கார முடியாது ஒண்ணு, அல்லது அவளுக்கு செருப்பு காலை போட்டுட்டு இருப்பா, இல்ல அதுக்கு உண்டான ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருப்பா. போட்டுன்றதுனா கீழே உட்கார முடியாது, அதனால நிர்பந்தம். ஆனா நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம எல்லாம் எங்க போனாலும் செருப்பு கழிட்டு தான் போயிட்டு இருக்கோம். பத்மாசனத்துல உட்கார்ந்தா எல்லா நரம்புகளும் கட்டுப்பாட்டுல வரணுமா. கண்ணன் எப்படி தியானம் பண்ணணும் தெரிவிக்காம இருக்கும். நாத்தியச்சேதம் நாதநீதம் சேலாத்தம குஷோத்தரம்னு தெரிவிக்கிறான் கண்ணன் கீதையில. எப்படி தியானம் பண்ணா ரொம்ப உயரமான இடத்துல உட்காராத அர்ஜுனா. தியானம் பண்ணனாலே என்ன பண்ணுங்க, கிட்டத்தட்ட காமனால தியானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 15-20 நிமிஷமாச்சு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னா ஆகாசத்தை பார்த்து தியானம் பண்ணப்படாது. சில பேர்னா தியானம் பண்ணணும்னு வச்சிருப்பா, செவத்தை பார்த்துட்டு இருப்பா. செவத்தை பார்க்க முடியாது, ஆகாசத்தை பார்க்கப்படாது. அப்புறம் என்ன, உங்களுக்கு விருப்பமான தெய்வம் இருக்கணும். அது திருவரங்கநாதனா இருக்கலாம், பாஸ்டாதியா இருக்கலாம், தேவ பெருமாளா இருக்கலாம், திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளா இருக்கலாம், வனமாமலை தெய்வநாயக பெருமாளா இருக்கலாம், ஏன் திருக்குழந்தை 6ஆவது பெருமாளா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் அவரை என்னன்னா தியானம் பண்ணணும். விருப்பமான தெய்வத்தை நன்னா அவருடைய திருமேனியை ஞாபகத்தை வச்சு தியானம் பண்ணணும். அவர் திருமேனி எது? நீலமேனி ஐயோ இடகொண்டது என் நஞ்சினை என்ன. அந்த திருமேனி வைத்துக் கொண்டு நல்லா தியானம் பண்ண என்ன ஆகும்னா, அப்படி பண்ணினா என்ன சுவாமி ஆகும்? கோபம் என்ன, தாபம் என்ன, நோய் என்ன, நொடி என்ன, இதெல்லாம் மொத்தம் நம்ம விட்டு போயிடும். உற்ற நல் நோய் இது தேறினும். இதெல்லாம் நம்மகிட்ட கோபம் நம்மகிட்ட வராது. பகவத் தியானம் வந்து கோபம் வருதுன்னா என்னன்னா பகவத் தியானம் அவ்வளவு தூரம் இல்லேன்னு அர்த்தம். பகவத் தியானம் வந்துருத்துனாலே கோபம் வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா அவர் சத்துவகுணத்தோடு இருக்கார். அதே சத்துவகுணம் நமக்கு வந்துருத்துனா கோபம் வருமா? அடிக்க வந்தாலே என்னமோ என்ன கர்மாதமோ அவர் அடிக்க வரார், அதை அடிக்க நான் வாங்கணும் அப்படின்னு அப்படிதான் என்ன உரிமையை தவிர ஓ என்ன அடிக்க வந்தால விட்டேனா பார் என்கிற எண்ணமே வராது. கோபம் போயிடும், தாபம் போயிடும், நோய் நொடி எல்லாமே மொத்தமா நம்ம விட்டு விலகும். புலன்கள் அத்தனையும் கட்டுப்பாட்டுக்கு வரும். தியானத்துக்கு பிரதானம் இதுதான். புலன்கள் கட்டுப்பாட்டுக்கிறோம். தியானம் பண்ண நல்லா பாருங்க. 2 பிள்ளைகள், இந்த குழந்தை தியானம் பண்ணிருக்க, அந்த பிள்ளை தியானம் பண்ணிருக்கு. தியானம் பண்ணக்கூடிய பிள்ளைய பாருங்க, தியானம் பண்ணாத பிள்ளைய பாருங்க. குழந்தை இருக்க இல்லையா, ஒரு 10 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை. தியானம் பண்ணிய பிள்ளைய பாருங்க, தியானம் பண்ணாத பிள்ளைய பாருங்க. ஒரு பிள்ளை படிக்க வருதான், 4 மணி நேரம் படிச்சாதான் உனக்கு புரியுறது. அதே தியானம் பண்ணப்பட்ட குழந்தைக்கு 1 மணி நேரம் படிச்சாலே அது நல்லா புரியுது. என்ன காரணம்? நல்லா நிக்கிறது. நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்திறான்னா நிக்கிறது. அந்த தியானம் பண்ண நான் எந்த நிலையை, எந்த விஷயத்தை நம்ம படிக்கிறோமோ அது மனசுல என்னன்னா நிக்கிறது. அத தியானம் பண்ணாத பிள்ளையா இருந்தேன்னா நிக்காத சுவாமி நிற்கும் 4 மணி நேரம். சில பேர்லாம் என்ன பண்ணுவா, பரீட்சைக்கு வருஷம் முழுசும் படிச்சுட்டே இருப்பான். சில பேர்னா பரீட்சைக்கு கடைசி 1 வாரம் படிப்பா. ஆனா அவரு அதிகமான மார்க் வாங்குவா. வருஷம் முழுவதும் படிச்சவா மார்க். ஏன்னா தியானம் இல்லை அர்த்தம். தியானம் அதுவும் முக்கியமா காத்தால
இந்த பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கணும். அப்பதான் நிசப்தமா இருக்கக்கூடிய நிலை, அப்பதான் சத்துவகுணம் இருக்கக்கூடிய நிலை, அப்பதான் தியானம் பண்ணக்கூடிய நிலை. அந்த நிலையில என்ன படிச்சாச்சுன்னா இந்த 2 குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த தியானம் பண்ணக்கூடிய குழந்தையா இருந்தா 1 மணி நேரத்துல அந்த படிப்பை முடிச்சிடும். தியானம் பண்ணாத குழந்தையா இருந்ததுன்னா 4 மணி நேரம் கொண்டு வரணும். ஏன்னா சட்டுன்னு முடிஞ்சிடும், சட்டுன்னு அது நல்லா பிடிக்கணும். மனசு சிதறாது. மனசு சிதறினாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு அது படிக்க படிக்க இது என்னாச்சு இது என்னாச்சு அதாவது ஒண்ணு வேண்டாம். காலையும் மணி இருக்க செய்யோட நம்ம மனசு கேட்கும் போது மனசு இங்க இருந்தா தான் கேட்கறது நல்லா புரியும். இல்லையே சுவாமி, ஆள் பாதி ஆடை பாதி, சமிக்தி பாதி சாவித்திரி பாதின்னு சொல்றா பாருங்க. சமிக்தி பாதி சாவித்திரி பாதின்னா சமித்தி பாதி வைக்கிறது, சாவித்திரி என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் பாதி சொல்லணும். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதே போல பூர்த்தியா ஞாபகம் இங்கே இருக்கணும்னா பகவத் தியானம் வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படிங்கச்ச அது ஏன்னா அப்ப நம்ம ஏன் சில பேருக்கு பொழுதே இருக்க மாட்டேன். ஏன்னா சில பேருக்கு தெரியுங்க, உத்தியோகத்துக்கு போற வேலைக்கு இந்த தியானம் பண்ணிட்டு போனா வச்சுங்க, அவ 8 மணி நேரம் வேலை கொடுத்தா 4 மணி நேரத்தை அந்த வேலையை முடிச்சுடுவான். என்ன சுவாமி வேலையே இல்லையே 4 மணி நேரத்தை முடிச்சு விட்டுருவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு சரியான புத்தி நமக்கு ஏற்பட்டு சட்டுன்னு புரியலையா? இதை படித்து கொண்டு இருக்கும் போதே எங்கேயோ சுத்துறது இல்லையா? மனசு ரொம்ப வேகமா பிரயாணம் பண்ணும். மனசுக்கு இருக்கக்கூடிய வேகமே எதுக்குமே கிடையாது. இங்கிருந்து சட்டுன்னு ஸ்ரீரங்கம் போயிடும். சார் 1 நிமிஷம் தான் இருக்கு போயிடுத்து. அதே 1 நிமிஷம் மத்தது போகுமான்னா போகாது. ஒரே நிமிஷத்துல ஸ்ரீரங்கம் போறதுன்னு அவ்வளவு வேகமா பிரயாணம் பண்றது. எல்லா ஊரையும் இந்த மனசு இங்கிருந்தே பார்க்கலாம். போய் பார்த்து விட்டு வருவது ரொம்ப நாளாகும். இப்ப 108 திவிதேசம் சேவிக்கணும் வச்சுக்கோ. 108 திவிதேசம் சேவிக்கிறனாலே அப்ப உட்கார்ந்து இருந்து 5 நிமிஷம் 108 சேவிச்சிடணும். சேவிக்கலாம் சொன்னேன். திருவரங்க ஆரம்பிச்சு திருவுரையூர் என்ன, அதுக்கு பக்கத்துல இருக்கிற திவிதேசம் என்ன, எல்லாம் கிட்டு ஒரு சுத்தி இல்லாமணும். அப்ப பத்ரி என்ன, முக்திநாத் என்ன, துவாரகை என்ன, இதெல்லாம் செய்துடும். அந்த அளவுக்கு மனசு வேகமா சுத்துறது. ஆனா திவிதேசம் சுத்தினா நன்னா கேட்கலாம், நல்லா இருக்கும். ஆனா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மனசை சுத்தினா, இல்ல பகவத் தியானம் பண்ணும் போது மனசு சுத்தினா மனசு சிதறும். சிதறிட்டுனால என்ன ஆச்சுன்னா அப்ப கட்டுவா போயிடும் இல்லையா? அதான் தெரிகிறா. அப்ப பெருமாவுடைய திருமையை நிறுத்தணும். நிறுத்தியாச்சுனாலே அவன் தியானம் பண்ணியாச்சுன்னா நம்முடைய கண் என்ன, நம்முடைய காதென்ன, நம்முடைய மூக்கென்ன, நம்முடைய மனசு என்ன, எல்லாமே பெருமாவுடைய தீமையை நிறுத்தினா ரொம்ப சுலபமா கட்டுப்பாட்டுல வந்துடும். இந்த கண் பகவத் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. திருப்பானாளர் தெரிவிக்கிற எதனாலன்னா அவருக்கு அதை தவிர மற்றொரு நினைவு கிடையாது. அப்ப சிதறுவதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? சரி, பரீட்சை எல்லாம் கேட்டுண்டா, சரி உட்கார்ந்து பாக்குறேன், யோசிக்கிறான். யோசனை நாமே மனசை கொண்டு வந்து பெருமாள்கிட்ட நிறுத்தினோம்னா உடனே பிச்சுட்டு போயிடும். நேர ஸ்ரீரங்கத்துக்கு பங்கு ஊத்தினா அன்னைக்கு போய் ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட நம்பெருமாள்கிட்ட மனசை கொடுத்தோம் வச்சுக்க, அங்கேயே இருப்பான்னா இருக்காது. அங்க 2 நிமிஷம் இருக்கும். நின்னதுக்கு அப்புறம் ஓ அவளை வர சொன்னாலே, அவ வராளே, அவ வந்தா என்ன பண்ணலாம், எது சொல்லலாம், அவட்ட இந்த மாதிரி பொய் சொல்லிட்டேனே, அதுக்கு வேற பொய் சொல்லணுமே, இன்னும் சிதற தோணும். அப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்ப மனசுல கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா அவனுடைய நினைவா இருக்கணும். அவன் நினைவா இல்லைன்னு வச்சுக்கோ. இன்னொன்னு சொல்லிடுறேன், அவன் நினைவா இல்லைன்னாலே பத்மாசனம் போட்டுண்டி கீழே உட்கார்ந்தா கூட கை காலம் வலிக்காது. பத்மாசனம் போட்டு கீழே உட்கார்ந்தா கூட கை காலம் ஆரம்பிச்சிடும். ஆனா அவனுடைய நினைவா இருந்து வச்சுக்க, என்னைக்குன்னு பிரியத்துக்காக ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த வியாதியுடைய நினைவே இல்லைன்னா அதோட வழி நமக்கு தெரியாது. இது ஓரளவுதான். அதுக்குன்னு அப்படியே அடியப்பட்டு கையே போட்டு சுவாமி வழியே தெரியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு அப்படிலாம் நீ சொல்லல. சுமாரான வழி, ஏதோ தாங்கக்கூடிய வழி. அந்த தாங்கக்கூடிய வழியா இருக்கும்போது பகவத் தியானத்திலயோ வேற ஏதாவது ஆச்சாரிய விஷயங்களோ பாகவதார் விஷயங்களோ நம்மளோட மனசு செலுத்திதுன்னா அந்த வழியே நம் மனசுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மனசானது பகவானு கிட்ட போயிடுத்து. அப்ப போயிடுத்து. அதே அந்த மாதிரி இல்லாம இந்த மனசு வேற எங்கேயும் சுத்தி இருந்தது வச்சுக்க, வலி நல்லா தெரியும். வலிக்கிறதே. அப்ப கால் வலியை சரிப்படுத்தணும்னா என்ன ஆகும்? சுவாமி இதுக்கு ஏதாவது தைலம் இருக்கா கொடுங்க, போட்டுக்கலாம். இதுக்கு ஏதாவது போட்டு பூசலாமோனோ தொழுமோனோ இதெல்லாம். அப்ப
இதெல்லாம் அடங்கமான அடங்காது. பகவத் தியானம் பண்ணும் ரொம்ப முக்கியம். அப்ப பகவத் தியானம் இல்லைன்னா அடங்காது. நன்றா உட்கார்ந்து பெருமாளை தியானிப்போம். சுவாமி நமக்கு சில சில இடையூறுகள்லாம் உண்டு. காலட்சேபம் கேட்காட்டு யாராவது பந்துக்கள் வந்துருவா, உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு நேரம் விட்டு தான் போகும். ஏன் இல்ல சுவாமி யாருமே வரல, ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கணும், அப்பதான் மணி அடிக்கும். மணி அடிச்சதுன்னா அது பெரிய இல்ல, தொலைபேசி இருக்கு, டெலிபோன், அந்த டெலிபோன் இல்லையா? அப்ப இதெல்லாம் தியானம் மாறுவதற்குண்டான ஒண்ணு. இந்த மாதிரி தியானிக்க கூடாது. அப்ப முதல்ல எந்த தொந்தரவு இல்லாம தரையில உட்கார்ந்து தியானம் பண்ணப்படாது. மண்ணா புரிஞ்சுக்கோ. சில பேர் தரையில உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான், அது மாதிரி பண்ணப்படாது. சரி, உயரமான ஒருத்தர் உட்காரலாமா? உட்காரப்படாது. கீழேயும் உட்காரப்படாது, உயரமான உட்காரையும் உட்காரப்படாது. ஏன்னா கீழே உட்கார்ந்தா என்ன, அதுல ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துனா அப்படியே சாஞ்சிக்கலாமான்னு தோணும். சரி, மேல உட்கார்ந்தா என்ன துணைய சாய மாட்டோம்னா விழுந்துருவோம்னு பயம் இருக்கும், விழுந்துருவோம்னு பயம் இருக்கும். அப்ப அப்ப உயரமான தியானிக்கப்படாது. அப்ப என்ன பண்ணலாம்? கீழே முதல்ல தர்பையை பரப்பணும். தர்பையை பரப்பணும். இது கண்ணனே கீதையில சொல்றோம். தர்பையை பரப்பணும். தர்பையை பரப்பிட்டு அதற்கு மேல மாந்தோல், அதற்கு மேல மாந்தோலை வைத்து அதற்கு மேல பட்டாடை, பட்டை நன்னா விரித்து கொண்டு அதன் மேல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அதனால உட்கார்ந்து போயிடணும். அப்ப அதன் மேல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்றச்ச எப்படி உட்கார்ந்து பாருங்க. அதே கண்ணன் கீதை இருக்கிறான். இந்த தலையுடைய பின்பக்கம் இருக்கு இல்லையா, பின்பக்கம் முதுகு, இந்த முதுகு கடுத்து இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறா போல அமர்ந்து தியானம் பண்ணு. தான் கீதா சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு சில நாற்காலி சில சேர்ஸ் எல்லாம் இருக்கு. சேர்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே குடியா இருக்கும், அப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய ஆபத்து அதுல. நம்முடைய உடல் வாகுவே பகவான் எப்படி அமைச்சிருக்காருன்னா, இந்த முதுகுத்தண்டு, இந்த கழுத்து, இந்த தலை பின்பாகம், இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இருக்கணும். நீங்க இப்ப கூட, இப்ப வேண்டாம், ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சில சில மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க கட்டையால தான் சேர்ஸ் எல்லாம் இருக்கும், நாற்கால கட்டையால தான் இருக்கும். அங்க ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் பாருங்க. பின்பாகம் சாஞ்சிக்கிறதுக்கு இருக்கும், பின்பாகத்துல சாஞ்சிக்கிறது இருந்தா கூட அது சாய்வா இருக்காது. இந்த சேர் எப்படி இருக்கோ அதே நேர்கோட்டை தான் அது இருக்கும். அப்படி இருந்தா அப்படிதான் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாதான் இன்னைக்கு நிறைய இதுல முதுகுத்தல்ல இந்த எத்தனாவது 2வது போயிடுத்து, 3வது எலும்பு போயிடுத்து, 4வது எலும்பு போயிடுத்து, ஏதோ சொல்லிட்டு காரணம். இந்த மாதிரியான விஷயங்களை வருவதற்கு காரணமே இந்த மாதிரி சாய்மானம் தான். சில பேர் உட்கார இடத்துலயே அப்படியே குஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு உள்ளுக்குள்ள போறான், ரொம்ப ஆனந்தமா இருக்கணும். அத்தனையும் ஆபத்து. தலையில படுத்தா ரொம்ப நல்லது. எது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதைத்தான் ஏன்னா இன்னைக்கு உபன்யாசத்துக்கே நாற்காலி இல்லைன்னா உபன்யாசம் எத்தனை பேர் ஒரு ஆள் தெரியாது, தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஆயிட்டு தரணும். அப்படி இருக்க தெரியுது. அப்ப குனிந்து நிமிரக்கூடிய பழக்கத்தையே விட்டுட்டோம். குனிந்து நிமிரக்கூடிய பழக்கத்தையே விட்டுட்டோம். நாற்காலி இல்லைன்னா எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. இருக்கட்டும். முக்கியமா பிரதானமா எங்க தரம் ஆரம்பிச்சுது. முந்தியெல்லாம் சமையல் அறை எப்படி இருக்கும் தெரியுமா? சமையல் அறையினாலே தலிகப்பன் ரூம் என்னாலே எப்படி இருக்கும்னா, அந்த தலிகப்பன் ரூம்ல கீழே தான் இருக்கும். அடுப்பு கீழே இருப்பா, அடுப்பு நல்லா மெழுகி அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருப்பா. இப்ப சமையலறையே மேடையை போட்டான். இவ குடியே வேண்டாம், குனிந்து நிமிர்ந்தா தான் இந்த முதுகுத்தண்டெல்லாம் ஒழுங்கா இருக்கும். இந்த குனிந்து நிமிரக்கூடிய நீதியே போயிடுத்த. சமையலறையிலே மேல கட்டிட்டாலையா, அன்னைய தினத்துல இதெல்லாம் போயிடுத்து. கீழே இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து இருந்தா அது பெருக்கிறது கூட வேற மாதிரி ஆயிடுச்சு. பெருக்கிறதுல நீளமான குச்சி வந்துட்டு அப்படி நின்றுட்டு அகமேவ பரந்தத்துவம் சொல்ற மாதிரி அப்படி மார்பை நிறுத்திட்டு அப்படியே பெருக்கணும். அந்த குனிய நிமனம், அந்த குனிஞ்சு இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, எதுக்கு சொல்ல அந்த மாதிரி உட்கார்ந்து வச்சுக்கேன் 3 மணி நேரம் அப்படியே உட்காரலாம். அந்த காலத்துல காலட்சேபம் தான். சுவாமி அனங்கராச்சார சுவாமி காலட்சேபம் தான் இருக்கு. அவர் காலட்சேபம் இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய காலட்சேபம் எப்படி இருக்குன்னா 3 மணி நேரம். இன்னைக்கும் இனி நம்ம அதை பாதி ஆக்கிட்டோம், 1.5 மணி நேரம் தான் ஆக்கிட்டோம். 3 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உட்கார்ந்துட்டு காலை மாத்துவானா, காலை கூட மாத்த மாட்டான். எங்க சுவாமி நாற்காலியில? நாற்காலி கிடையாது, கீழையே பத்மாசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே காலை கூட மாத்த மாட்டான். அந்த அளவுக்கு இருக்காது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா வலிக்கவே வலிக்காது. ஏன்னா முதுகுத்தண்டும் இந்த கழுத்தும்
இந்த தலையுடைய பின்பாகம் நேர்கோட்டில் இருந்தா அது வளையப்படாது. இன்னைக்கு என்ன ஆயிடுத்து, இது இப்படி வளையணும், இது இப்படி புரியணும் அப்படின்றாலையா, அது வளைஞ்சாலே ஆபத்துன்னு தெரிவிக்கிறார். அப்ப இங்க என்ன தெரிவிக்கிறாரு, வளைவது என்பது செயற்கை, நேரா இருப்பது என்பது இயற்கை. இன்னைக்கு நாற்காலி கூட நாற்காலி மாதிரி வந்திருக்கு. கூட நாற்காலி வந்துன்னா முதுகு இருக்கும், அதுக்கு பார்த்தா முதுகு ஆனந்தமா இருக்கணும், அதெல்லாம் அனர்த்தம். முதுகு வளைஞ்சாரு ஆபத்து தான். ஆசனம் என்பது தியானத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி சாயமான வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, ஆசனத்துல அடிய என்ன சொன்னேன், பழைய காலத்து மருத்துவமனையில எல்லாம் அந்த நாற்காலி இருக்கச்சே பின்னாடி சாயமானம் இருக்கும். அந்த சாயமானம் நேரடியா இருக்கும், சாஞ்சாமா இருக்காது, இப்படி நேரடியா இருக்கும். அந்த சாயமானம் வச்சுக்கலாம். ஆனா இத கண்ணனே கீதையில ஒத்துக்கிறாரு, சாயமானம் தாரமா இருக்கலாம். ஆனா உயரத்துல உட்காராது அர்ஜுனா, உயரத்துல உட்காராது, கீழே உட்காராது, கீழே உட்காராத, கீழே உட்காராது, உயரத்துல உட்காராது. நான் தரப்பையை போட்டு அதுக்கு மேல மாந்தோலை போட்டு அதுக்கு மேல பட்டுத்தோலை போட்டு அதற்கு மேல உட்கார்ந்துக்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கச்சு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டு இருக்கச்சு கண்ணை முழுக்க மூடாது, கண்ணை முழுக்க மூடப்படாது, கண்ணை முழுக்கும் திறக்கப்படாது. அப்படின்னு சொன்னேன், பண்ணிட்டே இருக்குமா அப்படி அர்த்தம். முழுக்க மூடினா ஒரு ஆபத்து இருக்கு, முழுக்க திறந்தாலும் ஒரு ஆபத்து இருக்கு. பாதி மூடின கண்ணோடு பாதி திறந்த கண்ணோடு இருக்கணுமா, பாதி மூடின கண்ணோடு பாதி திறந்த கண்ணோடு இருக்கணுமா. முழுக்க திறந்தா எல்லாம் கண்ணை பட்டுட்டே இருக்கும், இங்க இருக்கிறவாள்லாம் கண்ணை பட்டுட்டே இருக்கும். அப்ப தியானம் பண்ண மாட்டோம். அவ என்ன பண்ணிருக்கா, இவ என்ன பண்ணிருக்கா, இவ என்ன பண்ணிருக்கா, இவ என்ன பண்ணிருக்கா. சோபரின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷி வெளியில இருந்தா ஆபத்து, எல்லாரும் கண்ணில் பட்டு இருக்கான்னு ஜலத்துக்குள்ள போயிட்டார். தண்ணிக்குள்ள போய் தியானம் பண்ணணும்னு தியானம் பண்ணிட்டார். தியானம் பண்ணிட்டே இருக்கார். ஒழுங்கா தியானம் பண்ணிட்டு இருக்கலாமோ, கண்ணை திறந்தார். மீன் குட்டிகள்லாம் ஒண்ணுக்கு ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கு. அதனால அதுவே விளையாடிட்டு இருக்க, நானும் விளையாடலாம்னு மேல வந்தோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கண்ணை முழுக்கையும் திறக்கப்படாது, முடுக்கியும் மூடப்படாது. கண்ணை முழுக்க திறந்தாச்சுன்னா இங்க இருக்கிறதெல்லாம் கண்ணில் படும். கண்ணில் பட்டு கொடுத்தோன்னா வச்சுக்க வம்பு தான். இப்ப தியானம் பண்ண மாட்டோம். கண்ணை முழுக்க முடினா என்ன சுவாமியாகும், தூங்கியே போயிடுவோம். முழுக்க திறந்தா மற்ற விஷயங்கள் கண்ணில் படும், முழுக்க மூடினா தூங்கி போயிடுவோம், தியானம் பண்ண மாட்டோம். இரண்டும் பண்ணாதே அர்ஜுனுக்கு தெரிவிக்கிறார் கண்ணன். அர்ஜுனா இரண்டும் பண்ணாதே, கீழே உட்காராது, கொஞ்சம் சரி சரி கீழே உட்கார்ந்து என்ன தோணும், ஆபத்து கொஞ்சம் படுத்துக்கலாமான்னு தோணும். கீழே உட்கார்ந்தாலே கொஞ்சம் படுத்துனாலும் தோணும். முதல்ல சாய்மானம் வேணும்னு காட்டும், அப்படி சாஞ்சிக்கலாமா அப்படின்னு தோணும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பாதி சாஞ்சிக்கலாமான்னு தோணும். அதுக்கு அர்த்த சயனம்னு பேரு, அர்த்த சயனம் பேரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டுன்னா அதுவே என்ன ஆகும், கால நீட்டு அதுவே அனந்த சயனம் ஆயிடும். அர்த்த சயனமா பெருமாள் பண்ணா நல்லா இருக்கும், அனந்த சயனமா பெருமாள் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நாம பண்ணா நல்லா இருக்குமாண்ணா, தியானத்தின் போது பண்ண முடியாது. அப்ப அர்த்த சயனம் கூடாது, அனந்த சயனம் கொடுக்காது. அப்படின்னா அப்படியே நல்லா உட்காந்து, அதனால்தான் கீழே உட்கார்ந்தா தூங்க தோணும், ரொம்ப உயர்ந்தா உயர உட்கார்ந்து இருந்தா பயந்து படுவோம். அப்ப பயத்தால நீ என்ன நினைக்க மாட்டே அர்ஜுனா. அதனால உயரமும் போகாதே, கீழையும் உட்காராத, கண்ணையும் முழுக்க மூடிக்கொள்ளாதே, கண்ணையும் முழுக்க திறந்து கொள்ளாதே, உன்னுடைய விடிகளை கொண்டு வந்து மூக்கு நீரில் வையினார். உன்னுடைய விடி இருக்கு இல்லையா, உன்னுடைய விடிகளை கொண்டு வந்து மூக்கு நீரில் வையினார். அர்ஜுனன் கேட்டான், யார் மூக்கு நீரில் வைக்கணும்? சம்பிரேக்ஷம் நாசிகாகிரம், சம்பிரேக்ஷம் நாசிகாகிரம், மூக்கு நுனியை பாருன்னு சொன்னான் கண்ணன். ஏ அர்ஜுனா, மூக்கு நுனியை பாருங்க. அர்ஜுனன் சட்டுன்னு கேட்கிறான், யாருடைய மூக்கு நுனியை பார்க்கணும்னா, உன்னுடைய மூக்கு நுனியை பாரு அர்ஜுனா. மற்றவா இப்ப இந்த கண்ணால மூக்கு நுனியை பார்க்கணுமா, பார்க்க முடியுமா பாருங்க, அப்பதான் தியானம் ஒழுங்கா வரும். உன்னுடைய மூக்கு நுனியை பாரு, மற்றவா மூக்கு நுனியை பார்த்தனா கண்ணை முடிஞ்சா திறந்துட்டேன்னு அர்த்தம், அது திறக்கப்படாது. உன்னுடைய மூக்கு நுனியை பாரு. ஆனா மற்றவா விஷயத்துல பகவானை சேர்க்கப்படாது. தாராளமா கண்ணனுடைய மூக்குனையே தாராளமா சேவிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. கண்ணனுடைய மூக்குனையே நன்னா சேவிக்கலாம். ஏன்னா கண்ணன் முகம் எப்படி இருக்கு, முகத்தையும் சேவிக்கலாம், அவருடைய மூக்குனையும் சேவிக்கலாம். அப்படி இருக்கச்சே அவருடைய முகம் எப்படி இருக்கு, தாமரை கொடி போன்ற மூக்கு. அங்க கண்ணுடைய மூக்குனையை பார்த்தா நமக்கு நலம், தாமரை கொடி போன்ற மூக்கு. அதில் பூத்திருக்கக்கூடிய தாமரை போன்ற 2 கண்கள், தாமரை கொடி போன்ற மூக்கு, அதில் பூத்திருக்கக்கூடிய
2 கண்கள் தான் தாமரை பூக்கள் அப்படின்னு சொல்லி தாமரை பண்ற அதில் கனிந்திருக்கக்கூடிய திருவாய் அந்த அந்த இதுதான் கனிந்திருக்கும். அந்த கனிந்திருக்கூடிய அப்படியே மேலே வளர்ந்து இருக்கக்கூடிய 2 திருப்புருவங்கள். அப்ப திருமூக்கு என்ன, திருக்கண்கள் என்ன, திருவாய் என்ன, திருப்புருவங்கள் என்ன, இதை நினைக்க 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 நினைக்கத்தனா நமக்கு எத்தனையோ நன்மை. என்ன நன்மைன்னா மனசெங்கும் போகாது. மனசெங்கும் போகாம அப்படியே இருந்துட்டு இருக்கும், அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கச்சது அப்படித்தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு பரீட்சத்துக்கு யாரு சுக்ராச்சாரிய சொல்லிக் கொடுத்தார். பரீட்சத்து உட்கார்ந்து முயற்சி பண்ணி பார்த்தான். 10 நிமிஷம் உட்கார்ந்தான், 15 நிமிஷம் உட்கார்ந்தான். உட்கார்ந்து பயந்து ஓடி வந்துட்டான். சுவாமி என்னால முடியல, என்னால முடியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எதுவும் பிடிபடல எனக்கு. நீ என்ன சொன்ன? இந்த 14 லோகங்கள் பகவானுடைய விராட் ஸ்வரூபம். அந்த விராட் ஸ்வரூபத்தை நினைத்து தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால முடியுமான்னா முடியலையே. நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன், எனக்கு பிடிபடவே இல்லை. எனக்கு நான் எங்கேயோ தப்பு பண்றேன். பரீட்சித்து சொல்றேன் சுக்ராச்சாரிட்ட, நான் எங்கோ தப்பு பண்றேன். எனக்கு ஏற்றாற் போல என்னுடைய திருவுள்ளம் பண்ண தகுந்தாற் போல நீ சொல்லாமே, எனக்கு ஏத்தா போல சொல்லாமே. நீர் என்னமோ ரிஷிகள் யாரோ மிகப்பெரிய பெரியோர்கள் பண்றதுக்கு உண்டான ஒரு தன்மையோடு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நமக்கு ஆகுமா ஆகாதா தெரியல. ஆனா 15 நிமிஷம் முயற்சி பண்ணி பார்த்தேன், அடியேன்னு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஏத்தா போல சொல்லலாமேன்னு சொன்னார். இப்ப சுக்ராச்சாரி சிரிக்கிறார். சுக்ராச்சாரி, உனக்கு ஏத்தாப்பதான் சொல்லத்தான் இருந்தேன். ஆனா முதல்லயே உனக்கு ஏத்தாப்பாடு சொல்லியிருந்தா இவ்வளவுதானான்னு கேட்டிருப்பேன். அதனாலதான் முதல்ல நீ பட்டு வரணும். பட்டு வரணும்னா என்னது? சில பேருக்கெல்லாம் ஒழுங்க விஷயத்தை சுலபமா சொன்னா என்ன சுவாமி இது போய் பெரிய விஷயமா அப்படின்வா. அதே முதல்ல சமத்தை சொல்லி இவ்வளவு சமம் இருக்கா, இது வேண்டாம் சுவாமி வேற சொல்லு சொன்னா அப்போ ஒத்துப்பான். அதே போல சுக்ராச்சாரியர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு முதல்ல விராட் சுரூபத்தை தியானம் பண்ணுன்னு சொன்னார். அதுவும் எப்படி 14 லோகங்களுடைய சரீரம், அந்த சரீரத்தை நல்லா மனசுல வாங்கிட்டு தியானம் பண்ண சொல்லி எத்தனை நாள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்தை நினைச்சு பாக்குறது. முடியல போட்டிருக்கேன் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லுன்னு கேட்க. அப்ப சுக்ராச்சாரியார் நீ பட்டு வரணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஆனா இப்ப தியானம் பண்ண வழி இப்ப முதல்ல வேற வழி சொல்றேன், சுலபமான வழி சொல்றேன். இதை நீ முதலே சொல்ல மாட்டாருன்னா இத்தனை நாள் நீ பிரயத்தனம் பட்டு வந்தா தான் இது சிரமமா இருக்கு, சுலபமா வழி சொல்லாமேன்னு சொல்லுவேன். நான் முதல்லயே சொல்லிட்டேன்னா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் முதல்ல சொல்றான் வந்தேன். இப்ப சொல்றேன், விராட் சுரூபத்தை தியானிப்பது மிகவும் கடினம். அப்ப என்ன பண்ணலாம்? சங்கு சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்காரனே, அப்படி சங்கு சக்கரத்தை பிடித்துக் கொண்டு பீதாம்பரத்தை தடித்துக் கொண்டு அவனுடைய ஆசையை, அவனுடைய திருவத்தாடை, அவனுடைய ஆடையை முடித்துக் கொண்டு திருமணி தொடக்கமாக திருவடி ஈராக திருவாபரணம் தாரித்துக் கொண்டு இந்த திருக்கோலம் இல்லையா, அந்த திருக்கோலத்தை நீ எத்தனை தடவைனாலும் கேட்கலாம். அது அழகான திருமேனி. அந்த திருமேனியை தானம் பண்ண இப்ப நல்லா பிடிபடுறது. இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நீராய் நிலனாய் ஈயாய் காலாய் நெடுவானாய் சீரா சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய்னார். பெருமா பார்த்தார், ஓ பரவாயில்லையே அழின். அப்ப நான் வேண்டாமனோ? நீரா நான் இருக்கேன், நிலனா நான் இருக்கேன், தீயாய் நான் இருக்கேன், நெடுவானா நான் இருக்கேன், இத்த இருக்க செய்தே. அப்ப ஒண்ணு பண்ணு, அழிர் நீர் தாமிரவர்ண நதி இருக்கணும். அந்த தாமிரவர்ணே தீர்த்தம், அந்த தீர்த்தத்தையே நிச்சயிச்சுக்கலாம், என்ன சேவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கச்சே ஆழ்வார் சொல்றார், இந்த திருமேனியோடு நான் சேவிக்கிறேன்னு ஆசைப்படல, இந்த திருமேனி உமக்கு இருப்பது உண்மைதான், அது இல்லே சொல்ல. நீயே தீர்த்தம், நீயே நெருப்பு, நீயே ஆகாசம், நீயே வாயு, நீயே அக்னி, அது எந்த சந்தேகமும் கிடையாது. இருப்பினும் அந்த திருமேனி நான் பத்திரதா இல்லை. ஏன்னா அது எப்படி பிடிக்கிறது? அப்ப என்ன பண்ணும்? கூறாழாடி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மன்னம் வெண்ணம் மகிழவே திருவாடி சிறுசங்கோடி சேவை சாய்க்கணும். அந்த சேவையைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு தெரிவித்தார் ஆழ்வார். அதே போல இங்க சுக்கராச்சாரியர், இதெல்லாம் அடிப்படை இந்த பாகவதம் தான். சுக்கராச்சாரியார் இப்ப பரீட்சித்து மகாராஜாவுக்கு இந்த மாதிரி நீ நீலமேனி ஐயோ நிலகொண்டது என் நெஞ்சினை என்ன அந்த திருமீனை சொல்றார்.
அப்படிப்பட்ட திருமேனி எங்கேது? பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்தன்னும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார். அந்தந்த திவ்யதேசத்து எம்பெருமான் இருக்காளையா, அந்தந்த எம்பெருமானுடைய திருவேணியை தியானம் பண்ணுன்னு தெரிவிக்கிறார். எப்படி பண்றார், என்னவா பண்றார்னு நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானாற்றிய திருவிழேசனம், ஆச்சாரிய திருவிழேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் யதீந்திரமத தீபிக காட்சம் உண்டு. ஆச்சரியமான விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல பிரமாணம் என்கிற ஒரு நிலை பார்த்துட்டு இருக்கோம். அவசியம் வரும்படி காத்து கொள்கிறேன். ஏன்னா இது ஸ்ரீபாஷ்யத்துடைய சுருக்கமான விஷயம் அடியை தெரிவித்தேன். அதனால அவசியம் அந்த யதீந்திரமத தீபிக அவசியம் வரும்படி. அதே மாதிரி இதுவும் பாகவதமும் உயர்ந்த விஷயம் தான். அதுக்காக வரணும்னு பிரார்த்தித்துள்ளேன். ஒரு குறைச்சலா வந்திருக்கா, மேற்கொண்டு அதிகப்படி வரணும்னு பகவானையே பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நன்றி சுவாமி. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுவாமி. சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிருதஜ்ஞைகள் சுவாமி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய.